ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சந்தோஷமான இந்த உபவாச ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இதுவரையிலும் நமக்கு நல்லவராய் இருந்தார். இனியும் அவர் நமக்கு நல்ல ஒரு தேவனாய் கர்த்தர் இருப்பாராக. அவரை தேட தேட அவரிடத்தில் சேர சேர நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நம்பிக்கையை பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நம்பிக்கை யாரெல்லாம் மேல் வருகிறதோ அவர்களை எல்லாம் தேடி நம்ம வரும். எப்போவுமே ஒரு காரியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப அவைலபிலிட்டியாக ரொம்ப ஒரு காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஒரு காரியத்தை நம்ம வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சில காரியத்தை நம்ம சிலரிடத்துல சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சிலர் ஹோப் நமக்கு கொடுப்பாங்க. அப்படியா, சரி நான் ட்ரை பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு செய்கிறேன், அந்த மாதிரி சில ஹோப் கொடுக்கும்போது நம்ம முழுக்க என்ன பண்ணுறோன்னா அவங்கள அப்படியே நம்பிடும். அவங்க தான் சொல்லிட்டாங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பிடும். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க நம்ம அவங்கள கையில் கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஏமாந்து போயிடும். நம்ம அந்த காரியத்தில் உற்சாகம் இல்லாமல் நம்முடைய காரியத்தை நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் ரொம்ப முயற்சி எடுக்கணும், நம்ம தான் வேகமாய் ஓடணும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து யோசித்து அதை திட்டம் போட்டு அதை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனாலையோ பயப்படுறதுனாலையோ எந்த காரியமும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை யாரை போய் நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம சில காரியத்தில் வெற்றி அடைய முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆலயம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட அந்த சர்ச்சு கட்டிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக சொல்லும்போது ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். அப்போ இந்த காலத்தில் இந்த கவர்மெண்ட்டில் சர்ச்சுக்கு அப்ரூவல் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்று, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. கிட்டத்தட்ட 17 இடத்துல அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கணும். அப்போது நான் கேட்டேன், எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பாஸ்டர் எல்லா இடத்துலையும் அப்ரூவல் வாங்கிட்டேன். எப்படி நீங்கள் அப்ரூவல் வாங்கினீங்க? எத்தனையோ பேர் 10 வருஷமா 20 வருஷமா நினைக்கிறாங்க அப்ரூவல் வாங்க முடியலை, நீங்கள் எப்படி அப்ரூவல் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் காலையில் எந்திரிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாச்சு. அதனால் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுவேன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுவேன். எத்தனை வருஷம் அப்படின்னா 2 இயர்ஸ் கண்டினியூவாக, 2 வருஷம் கண்டினியூவாக நானும் என்னுடைய மனைவியும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு திரும்ப அங்கே போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க என்னை பார்த்தவரும் கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், என்ன இன்னும் உங்களுக்கு தரவே இல்லையா, இன்னும் உங்களுக்கு தரவே இல்லையா, இத்தனை நாளாக வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க இன்னும் முடிவு பண்ணிட்டாங்க போல, இவனுக்கு கொடுக்காம இவன் விடமாட்டான் போல அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரில, எனக்கு எல்லா அப்ரூவலும் கிடச்சிருச்சு, அதனால தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம யாருடைய கையிலையும் கொடுத்துட்டு நம்ம அமைதியாக இருக்க முடியாது. நம்ம அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க முடியாது. அவர்களுக்கு வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணும்னா அவங்க போகிற இடத்துல ஞாபகம் வரும்போது, அவங்க பழகிற இடத்துல ஞாபகம் வரும்போது சில காரியங்களை நமக்காக செய்யலாம், சில உதவிகளை நமக்காக செய்யலாம். அது மாற்ற முடியாத கருத்து. ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்களை நம்பி நீங்கள் அமைதியாக இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய காரியத்தை நீங்கள் பார்க்குறது மாதிரி வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்களை மாதிரி வேற யாருமே முயற்சி எடுத்து பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் வாயும் வேறன்னு சொன்னது மாதிரி அவர்களுக்கு வயிறு வேற, நமக்கு வயிறு வேற. நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்டா தான் வயிறு நிறையும், அதே போல் அவருடைய வயிற்றுக்கு அவங்க சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த காரியத்தையும் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய கையில் கொடுத்து நம்ம அமைதியாக இருக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம தீவிரத்தோடு செய்யும்போது நமக்கு உதவி செய்கிறதற்காக மனிதர்களை ஆண்டவர் எழுப்புகிறதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால் யாரையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய பொறுப்பையோ நம்ம கொடுத்துடவே கூடாது. பாருங்க, இன்னைக்கு 43 வயதான ஒரு சகோதரி 43 இயர்ஸ் 43 வருடம் திருமணம் அவங்களுக்கு நடக்கலை. அப்போ அவங்க எங்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது இவ்வளவு காலம் உங்களுக்கு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம், ஏன் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்படின்னா அவங்க ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த திருச்சபையில் புதிதாக ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டு வருகிறார். அந்த மனுஷனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு.
இவங்களுக்கு அந்த டைம் வந்து 28 வயசு. அப்போ அந்த 30 வயதான அந்த மனுஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மகளுக்கு 28 வயசு. அப்போ வந்து ஓரளவு வரனெல்லாம் வந்துட்டு இருக்குது. இவருக்காக வெயிட் பண்ணி 2 இயர்ஸ், 30 வயதாயிடுச்சு. இந்த 30 வயதாகும் போது, இல்லை எனக்கு ரொம்ப வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்கள் அம்மாங்க அப்பா 2 பேருமே ரொம்ப வயசாயிட்டாங்க, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை நான் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்படியே சொல்லி 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 இந்த பிள்ளையை எத்தனை வயசு வரைக்கும் உட்கார வச்சாச்சுன்னா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 7 வருஷம் 7 இயர்ஸ், இது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 7 வருஷம் அந்த பிள்ளைய வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு 7வது வருஷத்தில் இந்த மனுஷனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது, நீ ஒரு கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற வார்த்தையை அவன் மனசோட வச்சுருந்தா பரவாயில்ல. இந்த பிள்ளையிடத்தில் வந்து சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். சரி, அப்படின்னா உங்க அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதுன்னா அது பண்ண மாட்டேன். அப்போ நம்பிக்கை கொடுத்து கொடுத்து நான் பண்றேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி பிரிவினை வந்துச்சு. இப்போ 7 வருஷம் வெயிட் பண்ணி அவன் பாட்டுக்கு திருப்பி போய், இல்லை எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை என்னால் தட்ட முடியலை, சாரி நான் வந்து இந்த மாதிரி ஒன்றை ஏமாற்றிட்டேன், இத்தனை வருஷம் எனக்காக நீ வெயிட் பண்ண, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைன்னு சொல்லி அவன் அந்த மனுஷன் விட்டுட்டாரு. இந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 42 வயசு ஆயிடுச்சு. அதுக்குள்ள அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே சும்மா இருக்கவே கூடாது. அப்போ நீ வேதத்துல வந்து சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையில விழுந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதை சுற்றி வந்து படை தளபதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா யோவாப் தான் ரொம்ப முக்கியமானவர். யோவாப் வந்து ஒரு இடத்துல போனாருன்னா அந்த இடத்துல யுத்தத்துல வெற்றி கிடைக்கும். தாவீது வந்து அந்த இடத்துல போய் ஒரு ஆளா நின்னா போதுமே தவிர அங்க போய் கத்தி எடுத்துட்டு சண்டை போட வேண்டாம், அந்த இடத்துல பெரிய விஷயம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது என்ன பண்ணான்னா, யோவாப் என்கிற படைத்தளபதியை அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தான். என்னுடைய வேலையை எனக்காக இன்னொருத்தர் செய்வாங்க, ஓகே, எனக்கு அதுக்கு டைம் இல்லை, எனக்கு அதுக்கு வேற வேலை இருக்குது அப்படின்றதுக்காக நான் அந்த இடத்துல போனா கூட பரவாயில்ல, நான் இன்னொரு வேலையில இருக்கிறேன், இன்னொரு அப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்குது, பரவாயில்ல. ஆனா எனக்கு டைம் இருக்குது, நான் சும்மா தான் இருக்கிறேன், ஆனா என் வேலையை நான் செய்யாம வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவேன்னு சொல்றது மாதிரி தாவீது வந்து யோவாவனுடைய கையில கொடுத்து அனுப்புறாரு. இந்த யோவாவனுடைய கையில கொடுத்து அனுப்பிட்டு சங்கீதக்கார தாவீது வந்து சும்மா இருந்ததுனால இப்ப எவ்வளவு பெரிய விளைவுகளை அவன் சந்திச்சான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பொறுப்புகளை வந்து வேற யார் வசத்திலையும் நம்ம அவ்வளவு சீக்கிரமாய் விட்டுவிடக்கூடாது. ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு செய்கிற பொறுப்பை வந்து நீங்க செய்யாம, இல்ல உங்களுக்கு வேற வேலை இருக்குது, நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க அந்த குழந்தைய பாக்குறீங்க, அந்த மாதிரி நினைச்சு நீங்க அந்த காரியத்தை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, சரி நீங்க வேற. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ, இல்லைன்னா நீங்க டிவி பார்க்கறதுனாலயோ, இல்ல நீங்க மொபைல் நோன்றதுனாலயோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்யாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நாளைக்கு வந்து பெரிய பின் விளைவுகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஒரு கணவனா இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. என்னை இந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு போய் விடுவதற்கு டைம் இல்லை, முக்கியமான ஒரு ஒர்க்கில் இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்க, இவங்களை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா தான் சும்மா இருந்துட்டு அந்த பொறுப்பை வேற யாருடைய கையிலையும் ஒப்பு கொடுக்கும் போது அந்த குடும்பத்தில் என்ன வரும்னா பிரிவினை, சந்தேகங்கள், மற்ற பல பிரச்சனைகள் வரும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, உங்களுடைய காரியத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய பொறுப்புகளை எப்பொழுதும் யார் வசத்தில் விடவே கூடாது. இப்பொழுது நான் வந்து ஒரு கடை நடத்துறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கடையில எனக்கு நம்பிக்கைக்குரிய நிறைய பேர் வரலாம், எனக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குரிய நபர்களை நான் விட்டுட்டு இன்னொரு கடையை ஆரம்பிக்கிறேன், நான் இன்னொரு அவைலபிளா இருக்கிறேன்னா பரவாயில்ல, எனக்கு அது வளர்ச்சி. நான் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு நீ அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், இது எனக்கு வளர்ச்சி, நான் அதை கவனிக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் நான் வந்து சும்மா இருந்துட்டு யாரையாவது ஒருத்தரை பார்த்து எனக்கு நம்பிக்கைக்குரியவர், நீ பார்த்துக்கப்பா, நீ கடையை திறந்துக்கப்பா, நீ கல்லாப்பட்டியில காசை வாங்கி போடுப்பா, நீ கணக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கடமையை செய்யாம, எனக்குரியதை செய்யாம இன்னொருத்தருடைய கையில கொடுக்கும்போது அது என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கே அது ஆபத்தா முடிஞ்சிடும்.
அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே வந்து உங்களுடைய கடமைகள், உங்களுடைய பொறுப்புகள் இன்னொருத்தரை எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது கூட உங்களுடைய பொறுப்புகளை நம்ம இன்னொருத்தருடைய கையில என்ன பண்ண முடியாதுன்னா அதை நம்ம அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியாது. அது ஏன்னா அது நமக்காக கொடுக்கப்பட்டது, அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ மோசையை பார்த்து மோசே வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் போக மாட்டேன், வேற யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க, வேற யாரையாவது ஒருத்தரை அனுப்பும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் உன் வாயோட இருந்து நான் உன்னோட பேசுவேன், இல்லப்பா உன் கையை நீ போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசையை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறார். நீ தான் போகணும், நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் இந்த மோசை என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது, வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்லும் போது உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் உன்னுடைய சகோதரன் அல்லவா. உடனே நான் என்ன ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, சரி பரவாயில்ல, உனக்கு வாய் தானே, இப்போ உனக்கு வந்து நீ திக்குவாயின்னு சொல்ற இல்ல, மந்தனாவுன்னு சொல்ற இல்ல, ஆண்டவருக்கு அது ஒரு மேட்டர் இல்லை. எப்பா அந்த நேரத்தில் உன் வாயை திறக்கணும்னா நான் திறப்பேன், நீ திக்கி பேச மாட்டேன், நீ உன் கடமையை சொய், நான் தானே உன்னை அனுப்புறேன். நீங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவனுடைய இருதயம் மகிழும், நீ அவனோடே பேசி அவன் வாயிலே வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து இது உன்னுடைய கடமை, இது உன்னுடைய பொறுப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவர் வந்து இந்த மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் இப்ப யாரை ஏற்படுத்துறாருன்னா, ஆரோன் அப்படின்ற ஒரு பர்சனை ஏற்படுத்துறாரு. இப்போ ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், ஒருத்தர் மேல இருக்கிற அந்த தலைமைத்துவம் இப்ப யார் கையில என்ன ஆகுது, அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது, 2 பேர் போகுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வந்து ஆண்டவர் மேல ஆண்டவர் வந்து மலைக்கு கூப்பிடும் போது அடுத்த லீடர்ஷிப்ல யார் இருக்கா, ஆரோன் தான் இருக்கிறார். இப்ப ஆரோன் தானே வாயா இருக்கிறாரு, மோசையினுடைய வாயினுடைய வார்த்தையை ஆரோன் மேல போட்டுருவாரு, ஆரோன் தான் வாயா இருக்கிறார். இப்போ ஆரோன் வந்து இந்த ஜனங்களை வழி நடத்துகிறான். ஆனா என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்தினது யார் அப்படின்னா, இந்த ஆரோன் தான் விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்துகிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நம் தவறும் போது, நம்முடைய பொறுப்பை இன்னொருத்தருடைய கையில நம்ம கொடுக்கும் போது சில நேரத்தில் என்ன உண்டாகும் அப்படின்னா, அந்த இடத்துல நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் வந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்மளை அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கே வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் செஞ்சா பரவாயில்ல, என் கணவனாருக்கு யாராவது ஒருத்தர் செஞ்சா பரவாயில்ல, என் மனைவிக்கு யாராவது ஒருத்தர் செஞ்சா பரவாயில்ல, என் கணவன் இடத்துல யாராவது ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, பேசிட்டு போட்டோம், மனைவிட்ட பேசிட்டு போட்டோம், என் பிள்ளை இடத்துல பேசிட்டு போட்டோம், அவன் ஜாலியா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். ஹலோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், என்னுடைய விஷயத்தை நான் செய்தா போதும். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவைலபிளா இருந்துதான் சொல்லுங்க ஆகணும். அவங்களால வந்து சும்மா 24 மணி நேரமும் யாராலும் தூங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ அமைதியா இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யலாம். அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு பாசமான வார்த்தை தேவைப்படும், ஒரு அன்பான வார்த்தை தேவைப்படும். ஒரு மாசம் இருந்தாலும் ஒரு நாள் வெளியில போலான்னு தோணும். இந்த மாதிரி மனுஷனாய் பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு இடத்துல என்ன தேவைப்படும், ஏதாவது ஒன்று தேவைப்படும். இப்போ இது கிடைக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்துல கிடைக்காத போது சில நேரத்தில் என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னா, தடுமாறும். அப்படின்னா அது வேணும், அந்த கம்ஃபர்ட் வேணும், பட் அது கிடைக்கல. கிடைக்கும் போது ரொம்ப ஆண்டவரோட ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் கண்ட்ரோலா இல்லை, நமக்கு வந்து ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவரை தேடுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாத ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அவர்களுக்கு எந்த இடத்துல அந்த ஆதரவு கிடைக்குதோ, எந்த இடத்துல அந்த ஆறுதல் கிடைக்குதோ, அந்த இடத்துல என்னன்னா உடனே வந்து அவங்களுடைய இருதயம் அப்படியே சாஞ்சிரும், அப்படியே போயிடும். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, என்னுடைய பொறுப்பை யார் செய்கிறேன் என்று சொன்னாலும் 100 மடங்கு அவர்களுடைய கரத்துல நான் கொடுத்துட்டு நான் சும்மா இருக்க போறது இல்லை. என்னுடைய காரியத்திற்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்களை ஆண்டவர் எழுப்பட்டும். ஆனா அதுல முன்னாடி நிற்கிறது யார் தான் நிற்பேன்னா, நான் தான் நிற்பேன். தீவிரமாய் நிற்கிறது யார் தான் இருப்பேன்னா, நான் தான் தீவிரமாக நிற்பேன். அந்த இடத்துல நீங்கள் தீவிரம் காமிக்கல, அந்த இடத்துல நீங்கள் சரியா இல்லை அப்படின்னா, அது இன்னொருத்தர் மூலமாய் நடந்தாலும் சில நேரத்தில் நமக்கு என்னன்னா, நீங்கள் இப்போ உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை கவனமாக கவனிச்சுக்கங்க.
நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்னுடைய ரெண்டு பிள்ளைகளை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பெருசாக தெரியவே தெரியாது. ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை அப்படியா சேம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய நேரத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் நிறைய டைம் அவங்கள்ட்ட சொல்லுங்களேன், நிறைய டைம் சொல்லிட்டோம். ஸோ ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்து அவனுக்கு ஒரு புதுமையான வார்த்தையாகவோ இல்லை அப்படின்னா ஒரு பெரிய மதிப்புக்குரிய வார்த்தையாகவோ இல்லை ஒன்று ரொம்ப லவ்லி வேர்ட் அப்படின்றது மாதிரியோ இல்லை. ஏன்னா நாங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது நாங்கள் சும்மா ஏதாவது சொன்னால் கூட அந்த மாதிரி அந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம். அப்போ அந்த வார்த்தை அவனுக்கு உலகத்தில் யார் சொன்னாலுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகிறது இல்லை. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யார் அப்படி தடுமாறிட்டு இருக்குங்களோ தெரில. இத்தனை ஆண்டுகளாக உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் யார் வசத்தில் கொடுத்தீங்கன்னு தெரியல. இப்போ கொடுத்தீங்களா, உங்களால் எடுக்க முடியலையா, சரி கவனமாய் உடனே பிடிச்சி இழுத்துற முடியாது, உடனே பிடிச்சி பிடுங்கிற முடியாது. ரொம்ப கவனமா நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பொறுப்பிலே நீங்கள் உள்ள அந்த பொறுப்புல நீங்க கவனமா அதை நீங்க தான் அதை செய்ய முடியும். அமைதியாக இருக்கவே கூடாது. யாரோ ஒருத்தர் செய்வார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சும்மா இருந்துடவே கூடாது. அந்த ஞானத்தை கிருபையாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களையும் அப்படியே மேலே உயர்த்தி ஆமென், முழு பலத்தோடு எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, அந்த பொறுப்புகளிலெல்லாம் கவனமாய் இருப்பதற்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஞானத்தினால நிரப்புவீராக. அதற்கான உற்சாகமான ஆவியை கர்த்தர் எங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தருவீராக. ராஜா, என்னுடைய பொறுப்புகளை இன்னொரு வசத்திலே விட்டு கடந்து போகிறவனாய அல்ல தகப்பனே, என்னுடைய பொறுப்புகளை நானே செய்வதற்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பொறுப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வரும்போது அந்த சகோதரர்கள் வந்து அவனை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? இந்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க வந்து தாவீது வந்து வீட்டை விட்டு கிளம்புறான் பாருங்க. கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆடுகளை வந்து என்ன பண்ணுவான்னா, கரெக்டா அந்த பொறுப்பான அந்த நபரிடத்துல கொடுத்துட்டு, நான் இத்தனை நாள் தாண்டி வருவேன்ப்பா, நீ இதை பொறுப்பா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நேர்த்தியாய் நியமிச்சுட்டு தான் அவர் வருவார். அழகா அவனுடைய கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, தன்னுடைய கவனம் மட்டும் எடுத்துட்டு, தன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அவர் வர்றது அந்த வேதத்தில் வந்து நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் வாசிக்க முடியும். தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான். அப்போ யார் வசத்துல விட்டானாமா சொல்லுங்க? ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு. அப்படின்னா தன்னுடைய பொறுப்பை வந்து ஏனோ தானோன்னு விடல. தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போற உடனே வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு விடல. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இப்போ வந்து பாருங்களேன், இந்த பொங்கல் லீவு, கிறிஸ்மஸ் லீவு, ஸ்கூல் மே மாதம் லீவு, இந்த லீவுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரி ஒரு வீட்டை விட்டு போகிறாங்கன்னா, ஒரு சகோதரன் ஒரு வீட்டை விட்டு போகிறாருன்னா என்ன பண்ணணும்னா, அவர்கள் இருந்த அந்த பொறுப்பில் சரியான ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று, நம்முடைய பொறுப்பில் நம்ம இருக்கணும். அது ரொம்ப மஸ்ட். நமக்கு இன்னொரு பொறுப்பு நமக்கு வரும்போது இந்த பொறுப்பை நம்ம விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, 1 மாசமோ 1 வாரமோ 2 நாளோ விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது வேதம் சொல்கிறது, சரியான ஒரு நபர் அந்த இடத்துல நம்ம நியமிக்கணுமாமா. அந்த பொறுப்பை ஏனோ தானோ நம்ம விட்டுட்டு போக முடியாது. இப்போ பாருங்களேன், நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஊருக்கு போகணுன்னு இப்போ ஒரு 4 நாள் லீவு கிடச்சி உங்களுடைய கணவனார் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நீ வேணா 4 நாள் போய் வீட்டில் இருந்துட்டு வந்துருமா, அம்மாவை பார்த்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே எத்தனை பேர் வந்து ஒரு நாள் காலையில் இதை பாருங்க, நீங்கள் வெளியில் எங்கேயுமே சாப்பிடக்கூடாது, காலையில் உங்களுக்கு இதை செஞ்சு வச்சுருப்போம், மதியானம் இதை சாப்பிட்ருங்க, நைட்டு இதை சாப்பிட்ருங்க, இந்த துணியை நான் வந்து அயன் பண்ணி மடித்து வச்சுட்டேன், இந்த ஷூ எல்லாம் இப்படி நான் தொடச்சி வச்சுட்டேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, காலையில் போகும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க, காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடும்போது எனக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது யாராவது இருக்கீங்களா? ஹலோ, விட்டாச்சு, விட்டோம், பிடிச்சோம்,
அதே மாதிரி தான் கணவனாக இருக்கும். மனைவிக்கு மட்டும் சொல்ல, ஒரு மனைவியை வந்து இது பண்ணும்போது, சரிப்பா நான் வந்து இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன், இந்த மாதிரி கொண்டு போய் விட்டேன், இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் கரெக்டாக பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, போன உடனே எனக்கு ஒரு கால் பண்ணிடு, இங்கே வந்துட்டியான்னு சொல்லிடு, எழும்பின உடனே எனக்கு இது பண்ணிடு, பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்களா, இல்லை எத்தனை மணிக்கு போனீங்க, வந்தாங்களா, திரும்பி வந்தாங்களா, சாப்பாடு கொடுத்தியா, எங்கே இருக்க, அந்த மாதிரி எது இருக்கான்னு கேட்டால், நம்முடைய குடும்பங்களிலே நம்ம எதில் ரொம்ப தவறுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பொறுப்புகளில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டா போதும், பிடிச்சா போதும், என்னமோ ஜெயிலிருந்து வெளியே போனது மாதிரி எல்லாம் ஓடிடுவாங்க. ஐயா அப்பா சாமி 4 நாள் அம்மா வீட்டில் போயிட்டு நிம்மதியாக ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கலாம்ப்பா, காலையில் 6 மணி ஆனால் இந்த மனுஷன் காஃபி கொடுன்னு சொல்லிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணி தூக்கத்தை எழுப்பி விட்டுறாரு. இனி 6 நாள் எவனுமே என்னை எழுப்ப முடியாது, பெட்ஷீட்டை போட்டு தூங்கினேன்னா 9 மணி வரைக்கும் நான் தூங்கிடுவேன், அப்படி நிம்மதியே அப்படின்னு ஓடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசு வந்து ரொம்ப மோசமானவன். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பிசாசு இருந்து அந்த பிசாசு வந்து ஒருவேளை துரத்தப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிசாசு துரத்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிசாசு வந்து தேடிட்டே இருக்குமாமா, நிறைய இடத்துல தேடி பார்த்து அது எங்கேயுமே இடம் இல்லாததுனால பழைய இடத்திற்கு வருமாமா. பழைய இடத்திற்கு வந்து பார்க்கும்போது அந்த இடம் வெறுமையா இருந்துச்சுன்னா, இது என்னன்னா நம்ம ஒரு ஆளா போனா இவனை துரத்திடுவானுவான், அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 பேரை கூட்டிட்டு வந்து இது உட்காந்துக்குமாமா. அப்போ வந்து அந்த கேப் இருக்கு பாருங்களேன். அதை நம்ம பாட்டு பாடும்போது கூட நம்ம பாட்டு பாடுவோம், என்னன்னா, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் இருந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான், நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் இருந்தால் எதிரி. நீங்க 2 பேரும் அங்க போய் உட்காரு, நீங்க அங்க உட்காரு, அவங்க அங்க உட்காரட்டும். அப்போ வந்து அந்த பாட்டில் வந்து, தூங்காமல் ஜபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜபிக்கும் வரம் தாங்கப்பா. அப்போ இரவுல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல கேப் இருக்குதோ, எந்த இடத்துல வெறுமையா இருக்குதோ அந்த இடத்துல உடனே போய் யார் உட்கார்ந்துருவாங்க. உங்க குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நிறைஞ்சு வழிகிற பாத்திரமாய், பொங்கி வழிகிற பாத்திரமாய் எப்பொழுதுமே நம்ம ஆவிக்குள்ள இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம், பைபிள் வாதம், வாசிப்பு, தேவனோடு உள்ள ஐக்கியம் எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, சத்துரு வந்து நம்மளை நெருங்க முடியாது. எப்ப நெருங்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கேப் இருக்கு பாருங்களேன், அப்பதான் நெருங்கும். அதான் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து டிஎல் மூடின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து எப்பொழுதுமே இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அங்கே கொண்டு போங்களேன், வீலா கொஞ்சம் அங்கே எடுத்துட்டு போங்க, அவங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடல்நிலை பலவீனமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணியும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கலாம். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சத்துரு வந்து எப்பொழுதுமே எதை ரொம்ப கண்ணோக்கமா பார்ப்பார் அப்படின்னா, எந்த இடத்துல கேப் இருக்குதோ, எந்த இடத்துல இடைவெளி இருக்குதோ அந்த இடைவெளிக்குள்ள சத்துரு வரணும்னு. மற்ற மாதிரி நம்மளை சத்துரு வந்து தொடவே முடியாது. நம்ம வந்து எப்பொழுதுமே ஆவிக்குள்ளாகவும் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாகவும் நம்ம கட்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தொட முடியாது. ஆனா அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தா சத்ரு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவான், அந்த இடத்தை ஃபில்அப் பண்ணிடுவான். அதனால தான் எந்த இடத்துலையும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்ன கிருபை கொடுங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய பொறுப்பில் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தில் நான் என்ன பண்ணணும்னா, நான் நேர்த்தியாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம், உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம், உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல அவைலபிளாக இருந்தே ஆகணும், நீங்கள் அந்த இடத்துல பொறுப்பெடுத்தே ஆகணும். இது ஏன் அப்படின்னா, இது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது. நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் மாறிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது உங்களை விட்டு போயிடும், அது உங்களோட இருக்க முடியாது, அதில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல இல்லாததுனால் வருகிற விளைவு இருக்கு பாருங்களேன், அது பெரிய விளைவு. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு மட்டும் இல்லை, மனிதர்கள் கூட சில நேரத்தில் என்ன அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வேலை செய்கிறாங்க பாருங்க, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அசந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் ரெடியாக இருக்கிறாங்க, உங்கள் இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, மக்கள் தேடிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, நம்ம புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் யாரை போல வினா உள்ளவர்களா இருக்கணும்னா, பாம்புகளை போல, சர்ப்பத்தை போல
வினா உள்ளவர்களாக இருங்கள். அதனால ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிறத இன்னொருத்தர் செய்கிறேன்னு சொன்னா கூட நான் அதில் என்னவா இருப்பேன்னா கண்ணும் கருத்துமாய் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. உங்களுடைய கடமையில் நீங்கள் தவறவே கூடாது. அது அது ரொம்ப பேச வேண்டும்னு கூட பரவாயில்ல. இப்போ ஒரு கணவனாரை வந்து சாப்பிட்டியான்னு கேட்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? அவர் சாப்பிட்ருப்பாரு, அவர் நான் இல்லைன்னாலும் சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு. யாருனாலும் பசிக்குன்னா சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு வார்த்தை தான் சில நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாண்டேஜை வந்து உறுதிப்படுத்திட்டே இருக்கும். சாப்பிட்டீங்களா? அவர் சாப்பிடுவார் எனக்கு தெரியும், அவர் தூங்கியிருப்பார் எனக்கு தெரியும், அவர் போயிருப்பார் எனக்கு தெரியும், அம்மா சாப்பிட்ருப்பாங்க எனக்கு தெரியும், மனைவி சாப்பிட்ருப்பாங்க எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாண்டேஜ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டீங்களா, என்னாச்சு, எத்தனை மணி நேரம், எப்போ பஸ் கிடச்சிருச்சு, இதெல்லாம் விசாரிக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நான் என்னவா இருக்கிறேன்னா, நான் உண்மையாக இருக்கிறேன். ஒரு நாள் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய ஒரு மீட்டிங்கில் வந்து நான் வந்து பிரசங்கம் பண்ணும்போது, உங்கள் பிள்ளைகள் வந்து வரும்போது ஸ்கூலை விட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய பேகை வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்க. என்ன இருக்குது உங்கள் பிள்ளைகளுடைய பேக்கில்? உங்கள் பிள்ளைகள் திருடர்கள் இல்லை, உங்கள் பிள்ளைங்க மோசமானவங்க இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய பேக்கில் என்ன ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா தெரியாதனமாக வச்சுருப்பாங்க, இன்னொருத்தருடைய பொருளை ஆசைப்பட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நீங்களே வழி விடுறது மாதிரி இருக்கும்னு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் 2 வாரம் தாண்டி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். அப்படின்னா 7th படிக்கிற ஒரு பையன், 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேகை செக் பண்ணுறாங்க. அந்த பேகை செக் பண்ணால் ரொம்ப மோசமான ஒரு புத்தகம், மோசமான ஒரு டாய். அப்படின்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த அசுத்த காரியத்தை எல்லாம் செய்யறதுக்கு நிறைய டாய் இப்போ அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, டாய். அப்போ அந்த அசுத்த காரியத்தை செய்யறதுக்கு ஒரு டாய், ஒரு அசுத்த புத்தகம் அந்த 7th படிக்கிற பிள்ளையினுடைய அந்த பேகுக்குள்ள இருக்குது. இந்த பார்த்த உடனே அவங்க அம்மா அரண்டு பாஸ்டர் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நான் செக் பண்ணேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அப்போ நான் சொன்னேன், இவன் வந்து புக்கையும் இந்த டாயும் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு அவன் அடிக்ஷன் ஆயிட்டான். ஓரளவு அவனை யாரோ ஒருத்தர் அப்படி கைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு ஜெபம் பண்ணி அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவனை தட்டி ரொம்ப அழகாக கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபையில் அதிலிருந்து அந்த பிள்ளை வந்து ஓரளவு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ இதை கவனிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, இதை வந்து அந்த நேரத்தில் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே இதே மாதிரி ஒரு தாய் இடத்துல சொல்கிறேன், அம்மா அவன் வந்து என்னமோ மிஸ்டேக் பண்ணுறது மாதிரி எனக்கு தெரியுது, அவன் என்ன மிஸ்டேக் பண்ணுறான்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவன் வந்து கூலிப்பு வச்சிருக்கிறான். அவனை வந்து நான் இந்த கூலிப்பு அப்படின்றது ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இல்லை உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த சின்ன பசங்க நிறைய பேர் இந்த கூலிப்பு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கூலிப்பு அப்படின்றது ஒரு போதை மருந்து. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற சில கடைகளில் எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் அதிகமாக இது சேலாகுது. உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து நீங்கள் இதை கவனிங்க. உங்கள் பிள்ளைங்க, அதுவும் நீங்கள் இந்த சில ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க இதை பயன்படுத்துறதுனால உங்கள் பிள்ளைகள் கூட அதை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், வேற எங்கேயும் இல்லை, விபிஎஸ் நடக்குது பாருங்க. சிறுவர்கள் கொண்டாட்டம் நடக்கும்போது சிறுவர்கள் கொண்டாட்டத்தில் நிறைய பிள்ளைங்க வருவாங்க. சர்ச் பிள்ளைங்களை தவிர வெளியுள்ள பிள்ளைங்களும் வருவாங்க. இந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து கூலிப்பி பாக்கெட் மட்டும் 2-3 நான் எடுத்துருக்கிறேன் கைனால. சர்ச்சுக்குள்ள அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ வந்து நான் வந்து அவனை கண்டுபிடிச்சிட்டேன், இல்லை இவன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நான் திட்டுறேன், நீ இந்த மாதிரி இருக்கிற, இது ரொம்ப டேஞ்சரு, இது உன்னை மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டான்னா, இல்லை அப்படியெல்லாம் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான். சரி ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் கொஞ்சம் கவனமாக அவனை கவனிச்சுக்குங்க, அவன் என்னமோ வேண்டாத வேலைலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஓப்பனாக சில விஷயத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? அதை சொல்ல முடியாதுல்ல. அப்போ இவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க. இவன் ரொம்ப நாள், இது எப்போ சொன்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 6 years, 6 வருஷத்துமா அவங்க எதையுமே கவனிக்காம இப்போ 6 வருஷம் தாண்டி இப்போ துவைக்கு சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒன்றை பார்த்தேன், நான் துவைக்கும் போது என் பிள்ளையினுடைய பாக்கெட்ல வந்து சிகரெட் இருக்கிறத பார்த்தேன், சிகரெட் இருக்குது, உள்ள என்னென்னமோ இருக்கு பாஸ்டர், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அம்மா நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, கவனிச்சிங்கன்னு சொன்னேன்ல,
இப்போ காலம் தாண்டி போயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்முடைய கடமைகளில் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்குரிய பொறுப்புகளில் நம்ம என்ன பண்றோம்னா தவறுகிறோம். சோ நம்முடைய பொறுப்பை இன்னொருத்தர் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் விட்ட உடனே ஆசிரியர்கள் எல்லாம் பார்ப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு வேலை டைம், நம்ம பார்க்கறது மாதிரி அவங்க பார்க்க முடியாது. அவங்க சம்பளம் வாங்குறவங்க, அதுக்காக டீச்சர்ஸை தப்பா சொல்லல, உயிரை கொடுத்து தான் டீச்சர் பாடம் நடத்துறாங்க. 4 மணி வரைக்கும் அந்த பிள்ளைகளை வந்து பாடம் கற்பிச்சு கொடுப்பாங்களே தவிர, அந்த பிள்ளைய குறித்து அவர்களுக்கு இருக்கிற அக்கறையை விட யாருக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கணும் சொல்லுங்க? நமக்கு தான் அக்கறை நல்லா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பணத்தை கொண்டு போய் கட்டிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, நோ நோ, முடியாது. மனைவிக்கு வந்து ஒரு சாரியை வாங்கி கொடுத்தோன்னா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். கணவனுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சில எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, உங்களுடைய பொறுப்புகளை இன்னொருத்தருக்கு நீங்க விட்டு தரவே கூடாது. இன்னொருத்தருக்கு நீங்க விட்டு தரவே கூடாது. வெறும் குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க பிசினஸ்ல கூட அப்படிதான். எங்க போனாலும் உங்களுடைய பொறுப்புல நீங்க என்னவா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாருக்கும் வேலை உண்டுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் வேலை இருக்குது. அவங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்முடைய வேலையை யாருமே ஃபுல் நேரம் எடுத்து பண்ண முடியாது. அப்படி பண்ண மாட்டாங்க. எத்தனை நாள் தான் பண்ணுவாங்க? நம்முடைய வேலையை நம்ம பார்க்கக்கூடிய கிருபையை, அந்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஆமென். நிறைய வீடுகளில் கூட நம்ம இதை கேள்விப்படுறோம். நம்முடைய நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரில. ஆனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் எடுங்க. ஒரு கணவனார் குடிக்கிறாரா அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி குடிக்க அடிமையாக இருக்கலாம். பட் ஒரு மனைவி, நம்ம முடியாது, உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. பட் என்னன்னா, அவருடைய குடிப்பழக்கத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம முயற்சி எடுக்கணும். அவர் அதுலேருந்து கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு மனைவி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்களா, சரி இவரை மாற்றுறதுக்கு, இவங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு முயற்சி எடுத்து அதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்துறதுனாலையோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறதுனாலையோ, பிரிகிறதுனாலையோ எந்த பலனும் இல்லை. எந்த பலனும் இல்லை. அதை நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, நம்முடைய தலைமையில ஆண்டவர் அந்த பொறுப்பை வச்சுட்டாரு, நம்மளை ஆண்டவர் அந்த பொறுப்புக்குள்ள கொண்டு போனாரு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சரி பண்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, கண்டிப்பா அதற்கு விரோதமா நம்ம நின்ற முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சபையில் நிறைய தேவைகள் எல்லாம் வரும். ஆனா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப வந்து குறைவாய் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சம்பளத்தில் வாங்குறவங்க, ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஜனங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பல இருக்கிறதுல 90% பேர் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறாங்க. ஆனா நான் இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க வறுமை மாறட்டும் ஆண்டவரே, அவங்கள அடுத்த லெவல் நீங்க கொண்டு போங்க ஆண்டவரே. அப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு யாரை ஆண்டவர் பிளஸ் பண்ணணும் சொல்லுங்களேன். நான் வந்து மற்ற மாதிரி கவலைப்பட்டோ இல்லைன்னா கோவப்பட்டோ இல்லைன்னா சொல்லியோ அப்படி எந்த பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு சொல்றோமே நீங்க இதா அப்படின்னு சொல்லி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா தன்னை போல அந்த தேவைகள் என்ன பண்ணுவோம்னா சந்திக்கப்படும். இப்போ அதற்காக தான் ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதே போல உங்களுடைய குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது, இது ஏன் இப்படி நடக்குது, இந்த மனுஷன் மோசம், இந்த மனுஷன் மோசம் அப்படின்னு சொல்றதை விட, அதை மாற்றக்கூடிய ஒரு கிருபையை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமே ஆனால், நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையான அந்த ஞானத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சோ உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம், உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புல கவனம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்முடைய வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ப்ரொசீஜரை எதுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க? எதுக்கு கொண்டு வச்சாங்க? இந்த வீட்டில் தான். இப்போ பாருங்களேன், நம்ம வந்து வீட்டில் செய்கிறத விட இப்போ நிறைய இடத்துல வெளியே வாங்கினா கூட ஏறக்குறைய ஓரளவு ஒரே மாதிரி காசெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 2 பேருக்கு செஞ்சு கேஸை ஆன் பண்ணி சட்டி பானையை கழுவி இதெல்லாம் பண்ணிடுறது, இந்த வேலை எல்லாத்தையும் விட கடையில் ஒரு சொமோட்டோவிலையோ ஸ்விக்கிலையோ அவ்வளோதான் தட்டி விட்டா அது பாட்டுக்கு என்ன பண்ணுறோம், 200 ரூபா கொடுத்தா வந்துடுற போது சாப்பிட்டு போயிட போகிறோம். இது ஒரு பெரிய. ஆனால் இதை ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் சமைச்சு வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது ஒன்று நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம், இன்னொன்று குடும்பத்தினுடைய பாண்டேஜ் எப்போ தான் வரும்? அந்த சாப்பிடும்போது
அதுக்காக தான் அந்த முறைமையை வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பொறுப்புல நம்ம தவறிட்டு அதற்கு பிறகு உடம்பு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இந்த மாதிரி வீட்டில் அன்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாரும் நம்ம எதுல கவனமா இருக்கணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை இன்னொருத்தர் செய்யறாங்கன்னு சொன்னா கூட என் பொறுப்புல நான் என்னவா இருக்க கிருபை தாருங்கன்னா, உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கையில கொடுத்த குடும்பத்தை நான் எப்படியாவது கரை சேர்த்தணும், என் கணவனாரை கரை சேர்த்தணும், என் மனைவியை நான் கரை சேர்த்தணும், என் பிள்ளைகளை நான் கரை சேர்த்தணும். இயேசுவே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய கரத்துல தானே கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு தானே அந்த பிள்ளைகளா கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு நீர் பிள்ளைகளா கொடுக்க முடியுமானால் என் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமையில பார்க்கிற அளவிற்கு என்ன நடத்துகிறதற்கு உங்களுக்கு லேசான காரியம். எனக்கு அந்த தொழிலை கொடுத்திருப்பீரே ஆனால் ஆண்டவரே அதை வர்த்திக்க பண்ண வைக்கிறதற்கு, என் கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு லேசான காரியம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வெறும் பொறுப்புகளை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, அந்த பொறுப்புகளை செய்யக்கூடிய பலன் கொடுக்கிற கர்த்தர், அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பலன் கொடுக்கிற கர்த்தர். வெறும் ராஜாவாக்குற தேவன் அல்ல, ஆளுகை செய்யக்கூடிய பவரையும் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். நீங்க ஜெபிக்க 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 அந்த மகிமை உங்கள் மேல் வரட்டும். ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுப்பா, இப்பொழுது அந்த கிருபை உண்டாவதாக ஆண்டவரே, கிருபை உண்டாவதாக. இயேசுவே, உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய மகிமையினால் நிரப்பும். இயேசுப்பா, அந்த பொறுப்பில் உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியம் ஆரம்பிச்சு 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 வருஷம் ஆகிறது. இந்த 20 வருஷத்துல 20 இயர்ஸ்ல 15 வருஷத்துல ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் சர்ச்சில் இல்லாம இருந்ததே இல்லை. 15 வருஷம் ஒரு சண்டே கூட இல்லாம இருந்ததில்லை. 7 வருஷம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாய், அப்புறம் அந்த 15 வருஷம் வரும்போது அடுத்த கொஞ்சம் லீடர்ஷிப், ஜனங்களை அப்படியே கொஞ்சம் வழி நடத்தணும். அப்போ இப்போ இந்த 20 வருஷத்துல இப்போ சமீபமா ஒரு 3 டைம் எங்க போயிருக்கேன்னா வெளிநாடு. அப்போ அதுலயும் ஓமான் போனேன். ஓமான் தேசத்துல அவங்க சனிக்கிழமையோட அந்த ஜெபம் முடியும் அப்படின்னாங்க. சனிக்கிழமையோட ஜெபம் முடியும்னு சொன்ன உடனே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க வந்துட்டேன். எங்க இருந்து? அந்த ஓமான்ல இருக்கிற ஒருத்தர் என்ன சொன்னாரு, எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, பட் பெருமைக்காக சொல்லல, ஜஸ்ட் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ஃப்ளையும் விசிட் பண்றது நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னா. அங்க வெறும் 3.5 நாள் தான் நான் இருந்தேன், அவ்வளவு தூரத்துல போய். பட் வெளிநாடுக்கு போகும்போது மட்டும்தான் 3 வாரங்கள் அங்க வர முடியாத சூழ்நிலை. அங்க அவ்வளவு தூரம் போயிட்டு அந்த சண்டே தான் ஜனங்களுக்கு லீவு, அப்படி பண்ணியிருக்கிறேனே தவிர ஒரு நாள் கூட இந்த பலிபீடத்துல முடிஞ்ச வரைக்கும். போன வாரம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைட்டு 1 மணிக்கு படுத்தேன். சனிக்கிழமை காலையில 4 மணிக்கு நான் எந்திரிச்சேன். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே பயங்கரமான ஒரு தலைவலி, தாங்கவே முடியாத ஒரு தலைவலி. என்னால நகரவே முடியல. தலையில ஏதாவது எடுத்து இருக்க கட்டுற அளவுக்கு அவ்வளவு தலைவலி. ஆனா சரி, நம்ம மோங்கழிவெல்லாம் சரியாயிரும், ஒரு காஃபி குடிச்சிடலாம் சரியாயிரும். கிட்டத்தட்ட 5:45 மணி வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா அந்த தலைவலி சரியாகவே இல்லை. சரி, அதோட எங்க நின்னா பலிபீடத்துல நின்னேன். பலிபீடத்துல நின்று பிரசங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் நினைச்சேன். குறையல. நல்லா கவனிச்சுங்க, குறையல. இந்த பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிற என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளோ தலைவலிக்குது, ரொம்ப முடியல. எனக்கு மயக்கமா வருது, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி. நான் நீங்க போன வாரத்தினுடைய சண்டையினுடைய செய்தியை நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எடுத்து பாருங்க, செகண்ட் சர்வீஸ்ல எடுத்து பாருங்க. நான் இந்த பலிபீடத்தை இப்படி பிடிச்சிட்டே பிரசங்கம் பண்ணுவேன் அடிக்கடி. ஏன் அப்படின்னா, போன வாரம் எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது இந்த ரொம்ப அதிகமான தலைவலில மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா நான் யாருக்கும் சொல்லல, யாருக்கும் காமிக்கல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு கீழே போயிட்டு முகம் கழுவிட்டு செகண்ட் சர்வீஸுக்கு வந்தேன். அப்பவும் குறையல. 2வது சர்வீஸை முடிச்சிட்டேன். 2வது சர்வீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆம்பூர்ல மீட்டிங்க்கு நைட்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசணும். இங்க அத்தனை பேர் லைன்ல ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தட்ட கூட ஜோம் பண்ண வராதிங்கன்னு சொல்லல. அந்த தலைவலியோட அத்தனை பேருக்கும் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இங்க இருந்து 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நைட் அங்க கன்வென்ஷன் கூட்டம். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை பேசி முடிச்ச அதே தலைவலியோட காலையில, ஜஸ்ட் சொல்றேன், காலையில
அப்புறம் வந்து நைட்டு வந்து ரொம்ப முடியாமல் வந்து அவங்க நண்பர் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து காலையில் ஒரு 10 மணிக்கு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். என்னுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நமக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கும்போது நம்முடைய சரீரம் பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய மனசு பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். அவ்வளோதான், அந்த சூழ்நிலை அடுத்து சரியாயிரும். அந்த சூழ்நிலை தொடர போறதில்லை. ஆனா நீங்க பொறுப்புல நிக்காம அந்த பொறுப்பு உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு அந்த பொறுப்பை நீங்க கொண்டு வர்றது அப்படின்றது வந்து சுலபமான காரியமே அல்ல. அதனால இது எதுக்காக சொல்றேன்னா, பெருமைக்காக சொல்லல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க சில நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்முடைய பொறுப்பை நம்ம கைவிட்டுறோம். நம்முடைய பொறுப்பை, எனக்கு தலைவலி, நீங்கள் படுத்து தூங்க வேண்டியது தானே, தலைவலி என்னால் காஃபி போட முடியாது, தலைவலி என்னால் சாப்பாடாக்க முடியாது, தலைவலி ஒன்றா ஒரு வார்த்தையும் பேச முடியாது அப்படி நம்ம உடனே ஸ்கிப் ஆயிரும். இல்லை 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 இல்லை, நம்முடைய பொறுப்பில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சமீபமான நாட்களில் நிறைய பேர் யூடியூப்லலாம் நிறைய பாஸ்டர்ஸ் பார்க்கறதுனால நிறைய திருச்சபைகளில் என்னை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சண்டே ஒரு நாளைக்கு வாங்கலேன், இடையில ஒரு நாளைக்கு வாங்கலேன். அப்போ நான் எல்லார்ட்டையும் சாரியாக கேட்குறது என்ன அப்படின்னா, இல்லை பாஸ்டர், எனக்கு இங்கேயே நிறைய மினிஸ்ட்ரி வந்து என்னுடைய தலைமையில் இருக்குது, இது அதனால நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, சாரி பண்ணிக்கிங்க, அடுத்த வருஷம் ஒரு நாள் வரேன், அடுத்த மாதம் ஒரு நாள் வரேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு. இது பெரிய பொறுப்பு. உங்க வீடு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு, உங்க தொழில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. அடுத்த வீட்டை பார்க்கறது ஓகே, அடுத்த பிசினஸை பார்க்கறது ஓகே, அடுத்த பிள்ளைகளை பார்க்கறது ஓகே. ஆனா அடுத்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா உங்க பொறுப்பை உங்களை தவிர வேற யாரும் அவ்வளவு சின்சியரா பார்க்க முடியாது. நீங்களே அந்த பொறுப்புல தவறீர்களா, ஆனால் அந்த பொறுப்பு உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதற்கு பிறகு போனதுக்கு பிற்பாடு நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனால ஆண்டவரிடத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் கேட்க வேண்டியது, இதுவரைக்கும் உங்க பொறுப்பை நீங்க விட்டுருக்கலாம், இதுவரைக்கும் உங்க பொறுப்புல நீங்க உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம், இதுவரைக்கும் உங்க பொறுப்பை நீங்க சரியா கையாள தெரியாதவர்களா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார், உங்களுடைய பொறுப்புகளை சரியாய் கையாள. ஆமென். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிற கிருபையை கர்த்தர், அந்த பொறுப்புல உண்மையா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரட்டும். ஸோ இன்னொருத்தரை நம்ம வீட்டிலேயே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாஸ்டர் நான் சரி பாஸ்டர், என்ன நான் இப்போ உங்கள் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிட்டேன், நான் நாளையிலேருந்து பொறுப்பாக இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற என் பிள்ளை, என் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவனார், என் வீட்டில் இருக்கிற என் மனைவி, அவங்க எங்கே பாஸ்டர் பொறுப்பாக இருக்காங்க? நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன், படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இப்போது அப்படி தூங்கிட்டு இருக்காங்களோ, அப்படி வேலை செய்யாமல் இருக்கிறவங்களையோ பார்த்துட்டு நம்ம வந்து வெறுப்பை கொட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களையும் கையாளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம். ஆமென். நீங்கள் இப்போ இத்தனை பேர் இங்கே சர்ச்சில் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்லைனில் கேட்டிருப்பீங்க. இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு தூக்கம் வருமா வராதா? வருமா? இங்கே ஒரு 300 பேர் 500 பேர் உட்காந்துருக்கீங்க வைங்களேன், 500 பேரில் ஒருத்தருக்காவது தூக்கம் வருமா? வருமா? வராதா? வரும். ஏங்க, அப்போஸ்தலனாகிய பவுலே வந்து பிரசங்கம் பண்ணும்போது தூங்கி 3வது மாடியிலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்தே போயிட்டானாமா. எந்த அளவுக்கு தூங்கி இருப்பான்? அப்போ யார் பிரசங்கத்தில்? பிரசங்க பீரங்கியினுடைய பிரசங்கம் அது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணா வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை, பிரசங்கத்தோட சேர்ந்து என்னவும் நடக்கும், அற்புதமும் நடக்கும். அவ்வளோ பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணும் போதே தூங்குனாங்கன்னா பென்சனுடைய பிரசங்கத்துக்கு தூங்குவாங்களா? சத்தமா சொல்லுவேன், தூங்குவாங்க. ஆனா நான் என்ன பண்ணணும்னா, தூங்குறவங்களை அப்படி தூங்குங்கன்னு தாளாட்டிட்டு இருக்க முடியாது, தாளாட்டிட்டு இருக்க முடியாது. அப்படியே தூங்க, அப்படியா அப்போ எல்லாரும் தூங்குறாங்க, இன்னும் கொஞ்சம் 4 பேர் தூங்கட்டும் நினைக்க முடியாது. உடனே என்ன பண்ணணும்னா, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லணும், ஒரு பாட்டை பாடணும், நீங்க எந்திரிக்கிறது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். சொல்லி உங்களை திரும்ப எங்க கொண்டு வரணும்? கவனத்தை உடனே என் பக்கமா. அதுதான் யாருடைய வேலை?
நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் நம்மளை கொண்டு வராரு. அதே போல நானும் அப்படி செய்யணும், உங்களை உடனே ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லணும். இதுதான் ஒரு தலைவன், இதுதான் ஒரு பொறுப்புள்ளவர்கள். இனி பொறுப்பு இல்லாம நம்ம நடந்துக்க முடியாது. தூங்குறவன் தூங்கட்டும், கேட்கிறவன் கேட்கட்டும், மற்றவங்க என்ன வேணாலும் போட்டும், எக்கெடுங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ஏன்னா என் தலையின் மேல் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருப்பானால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு. நீங்க அப்படி விட்டுற முடியாது. அது நடக்காத உடனே விட்டுற முடியாது, வராத உடனே விட்டுற முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும், அதை உயர்ந்த இடத்துல கொண்டு வருகிற வரைக்கும், மனம் திரும்புகிற வரைக்கும், ஒரு மாற்றம் உண்டாகிற வரைக்கும், அந்த காரியத்திற்காக திறப்புல நிற்கிறது யார்? ஜெபிக்கிறது யார்? ஆமென். நீங்க தான் அந்த காரியத்தை செய்யணும். நீங்க நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த விஷயத்துல எனக்கு சோறு வந்துடக்கூடாது, அந்த விஷயத்துல எனக்கு பலவீனம் வந்துடக்கூடாது, அந்த விஷயத்துல நான் மனசு சோர்ந்து போகக்கூடாது. அந்த காரியத்தை நான் கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும், அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற வரைக்கும், அந்த ஆவியானுடைய பலன் எனக்கு கர்த்தர் தருவீராகப்பா. எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் சில காரியத்தை வந்து நம்ம மேல அது பொறுப்பா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுட்டு வந்து சும்மா இருந்துடக்கூடாது. ஆமென். சில இடத்துல கோஆபரேஷன் இருக்கும், சில இடத்துல கோஆபரேஷன் சொல்லுங்க, சிலருக்கு ஒண்ணுமே புரியாது. சிலர் வந்து நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி போவீங்க, அவங்க ஒரு மாதிரி போவாங்க. நீங்க சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க, அவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க, அவங்க விற்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் நிறைய நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். நமக்கு சம்பந்தமே இல்லாதது மாதிரி வந்து சேரும். உடனே நீங்க வருத்தப்பட்டு மனசு சோர்ந்து போய் இதெல்லாம் திருந்தவே திருந்தாது பாஸ்டர், இதெல்லாம் என்னைக்குமே திருந்தாது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னு முயற்சி எடுக்கணும்னா, எனக்கு எப்படியாவது பலன் தாங்க, நான் அதை திருத்தி கொண்டு வரக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சமைச்சிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க அம்மா? என்ன போடுவீங்க? தேங்காவை அரைச்சி ஊற்றி சரி பண்ணிடுவீங்கல்ல, இல்லைன்னா கொஞ்சம் புளியை போட்டு ரெடி பண்ணிடுவீங்கல்ல. ஏதாவது ஒன்றை பண்ணி காரத்தை குறைச்சிடுவோம். உப்பு அதிகமாயிடுச்சுன்னா சாம்பாரை ரசமாக மாற்றிட்டா வேலை முடிஞ்சிருச்சு இல்லை? அப்போது ஒன்று நினச்சிக்குங்க, ஒன்று சரியில்லை, நம்ம செஞ்சது இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே நம்முடைய மனசு நம்ம அறியாமலே என்ன பண்ணுதுன்னா இது எப்படியாவது. அப்போது உங்கள் ஃபேமிலியில் ஏன் அப்படி நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் கணவனாருடைய விஷயத்தில் ஏன் அப்படி நீங்கள் நினைக்கல? உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏன் அப்படி நினைக்கல? இதெல்லாம் திருந்தா, இதெல்லாம் உருப்படாது, போனா போட்டும் அப்படின்னு எப்படி நீங்கள் விடலாம்? ஒரு சாம்பார் அது அவ்வளோதான், 15 ரூபாய் 20 ரூபாய் இல்லை ஒரு 50 ரூபா 100 ரூபா. அந்த 100 ரூபாவை தூக்கி போட்டால் கூட இல்லை சொல்கிறேன், அந்த 100 ரூபாவை நீங்கள் கீழே ஊற்றினா கூட இன்னொரு டைம் நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அல்லவா, பொறுப்பில் இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு முதல் வருகிற போராட்டமே என்ன போராட்டம்னா, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்ற அந்த சவால் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். உங்களோட இணைஞ்சு வரமாட்டாங்க, உங்களுடைய தரிசனத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்காக நம்ம இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில வேண்டான்னு ஒதுக்குற காரணம் என்னன்னா, இதெல்லாம் திருந்தாது பாஸ்டர், இதெல்லாம் திருந்தாத ஜென்மம், இதெல்லாம் மோசமானது, இதெல்லாம் என் தலையில எப்படியோ கட்டி வச்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம நிறைய பேர் பேசுறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நமக்கு ஒரு கிருபை, ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவாருன்னா, உங்க கையில சரி பண்ண முடியாத ஒன்றை கண்டிப்பா கர்த்தர் உங்க கையில தர மாட்டாருன்னு நான் நம்புறேன். சரி பண்ண முடியாத ஒன்றை கர்த்தர் தர மாட்டாரு. நீங்க முயற்சி எடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க கைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க இறங்கி நின்னா அந்த காரியம் நடக்கும். உங்க கையில ஆண்டவர் அதை கொடுத்திருக்காருன்னா அது எப்பேற்பட்டதானாலும் கண்டிப்பா உங்க கையில கொடுத்ததை, உங்களுக்கு ஆளுகைன்னு ஒன்று கொடுத்ததை கர்த்தர் சரி செய்ய உங்க மூலமாய் சரி செய்வாய். அதற்கு வேண்டிய கிருபைகளை நீங்க கேட்டா போதும், அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை நீங்க கேட்டா போதும். இல்ல மனசு சோர்ந்து போயிடாதீங்க, அது உங்களாலே நடக்கும். ஆமென். சைக்காலஜிக்கலா பிரச்சனையான கணவனாரை இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி அந்த மனைவியை இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. அந்த பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, மோசமான நிலைமையில இருக்கிறவர்களை எங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அதுதான் தலைமைத்துவம், அதுதான் பொறுப்பு.
அதுதான் பொறுப்பு. விட்டுட்டு போறதுக்கு என்ன அடுத்தவனா, வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன அடுத்தவனா, இந்த ஹோட்டல் இல்லைன்னா இன்னொரு ஹோட்டல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு நாளுடைய காரியமா? கிடையாது. இது வாழ்க்கை, இது வாழ்க்கை. நம்முடைய கையில் எது கொடுத்து சரியில்லைன்னாலும் அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க முயற்சி எடுங்க. நிச்சயமாய் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ ஒரு கணவனார் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு கணவனார். அப்படி மோசம்னா தப்பானவர் கிடையாது. என்னன்னா அவருக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அவர் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வித்தியாசமாக செயல்படுவார். ஆனால் அவர் என்ன எதில் அவர் ரொம்ப அடங்குவார்னா, பாசம் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேற எதுக்குமே சரிப்பட மாட்டார். ஆனால் பாசமாக, ரொம்ப பாசமாக போய் எங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால், எங்க ஒரு டீ குடி, அந்த மாதிரி பாசத்துக்கு அவர் என்னன்னா ரொம்ப அடிமை. பாசம் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பாத்திரம் கழுவி கொடுப்பாரு, சமைச்சு கொடுப்பாரு, சிஸ்டருடைய துணியெல்லாம் துவைச்சு போடுவார், அந்த அளவுக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு எது வராது. ஹலோ, அப்படியெல்லாம் பாசம் காமிச்சாலாம் நீ ஒன்று எனக்கு செய்ய வேண்டாம், நீ பண்ணுற தொந்தரவு எனக்கு எவ்வளோ பெருசு. இப்போ இந்த மனுஷன் ஏற்கனவே வந்து இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப மோசமான, அப்படின்னா அவருக்கு திடீர் டென்ஷன் ஆகுது, அவர் வித்தியாசமான ஆளாக இருக்காரு. இப்போ இவங்களுக்கு இவரை ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போ இவங்களும் சேர்ந்து அவருக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் கொடுத்து, இப்போ அவருடைய அந்த பலவீனம் என்ன பண்ணிச்சுன்னா இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போயிருச்சு. இப்போ மூணாவது லெவல் என்னன்னா சரி பண்ணவே முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன அவரை சரி பண்றதுக்கு பாசம் காமிச்சா மட்டும் போதும் இல்ல, இந்த ஒண்ணு இருந்தா அவர் என்ன ஆயிடுறாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது என்ன காசா பணமா? அது என்ன அடுத்தவங்களுக்கா செய்ய போறோம்? நமக்கு தானே செய்ய போறோம், நம்முடைய குடும்பத்துக்கு தானே செய்ய போறோம். அவர் சமாதானமா இருந்தா நம்மளும் சமாதானமா இருப்போம்ல, அவர் சமாதானமா இருந்தா குடும்பமே சமாதானமா இருக்கும்ல. இந்த சமாதானத்திற்கு எனக்காக என் இயேசு கல்வாரி சிலுவையில எல்லாத்தையுமே அவருக்கு கரையம் பண்ணிட்டார்ல, என் குடும்பத்தை கட்டுறதுக்கு நான் இந்த காரியத்தை கூட செய்ய முடியாதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன கர்த்தர் ரட்சிக்கணுன்றதுக்காக, என்ன கர்த்தர் மாற்றணுன்றதுக்காக அவருடைய எல்லாத்தையுமே அவர் இழந்தாரு. அவர் இழக்காதது ஒண்ணுமே இல்லை. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் எனக்காக தன்னைத்தானே தாழ்த்தி அவர் வெறுமையாக்கினார். அவரை காரி துப்பினாங்க, அவரை அடிச்சாங்க, அவரை உதைச்சாங்க. இது எல்லாம் யாருக்காக அப்படின்னா என்ன கொண்டு வரணுன்றதுக்காக, என்ன நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக, என்ன சரி பண்ணணுன்றதுக்காக அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணார் ஆண்டவர். நான் நம்புறேன் என்ன கொண்டு வரணுன்றதுக்காக அவர் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது உங்க கணவனாரை கொண்டு வரணுன்றதுக்காக ஒன்னு சின்ன சாக்ரிஃபைஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்குது? உங்க மனைவியை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு சின்ன விட்டு கொடுத்தல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பரவாயில்ல, அவர் அதுக்கு அவ்வளவுதானே வேணும், அவ்வளவுதானே வேணும். நான் இதை எங்க அம்மா வீட்டுக்கு போனா ஒரு கோவம் வருது, அப்படியாங்க, சரி உங்க அம்மா வீட்டுக்கு போனா உங்களுக்கு கோவம் வருது, நான் போக கூடாது, அவ்வளவுதானே, சரி ஓகே ரைட். அந்த ஒரு தியாகத்தை பண்றதுனால உங்க கணவனார் வந்து சரியாவாரு, உங்க மனைவி சரியாவாங்கன்னா உங்க குடும்ப சமாதானத்துக்கு பண்ணிட்டு போலாம்ல. அதுல என்ன அது தவறா சரியா? அதை அடுத்தது சொல்றேன். இந்த தவறா சரியான்றது இந்த டிஃபெக்ட்ல நான் வரல. தவறா சரியான்னு கேட்டா கண்டிப்பா தவறுதான். அது எப்படி பெத்த அம்மா வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்றது, அது எப்படி பெத்த அப்பா வீட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றது, அது தவறான வார்த்தை. ஆனா அவருடைய குவாலிட்டி எப்படிதான் இருக்குது? அவ்வளவுதான் இருக்குது. அந்த அம்மாவனுடைய குவாலிட்டி அவ்வளவுதான். அந்த அம்மாவனுடைய குவாலிட்டி, அவங்களுக்கு சரியான ரட்சிப்பு இல்லை, அவங்களுக்கு சரியான மனமாற்றுதல் இல்லை. சரியான மனமாற்றம் இருந்தா அந்த மனுஷன் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. சரியா ஆண்டவரோட நடந்திருந்தா அந்த மனுஷன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல்ல இல்ல. இப்ப இல்லாம இருக்கும்போது நான் அந்த ஒரு சின்ன காரியத்தை பண்றதுனால என் குடும்பம் கட்டப்படுது இல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி டிவியே பார்த்துருக்கிற, டிவி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே, எதுக்குங்க இப்படி நைட் ஆனா 10 மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்காம இந்த போனையை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியாப்பா சரிப்பா அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னா, என் குடும்பம் என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்றதை குறித்து நான் ஒரு நாளும் வருத்தப்படவே கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து பின்மாறி போறதுக்கு காரணம் என்னன்னா, உனக்காக நான் ஏன் சொல்லுங்க, நான் ஏன் செய்யணும்? இன்னைக்கு நிறைய மனநிலைமை அப்படியே மாத்திருச்சு. நிறைய பிள்ளைகளுடைய மனநிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க குழந்தை பெத்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் குழந்தை பெத்தெடுத்தா என்னுடைய ஸ்ட்ரக்சர், என்னுடைய உடம்பு வந்து வித்தியாசமா மாறிடும், அதனால நான் குழந்தை பெத்தெடுக்க மாட்டேன்.
சாக்ரிஃபைஸ் இல்லை. அப்பா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெத்தெடுத்தாதான் அந்த பிள்ளை வளர்ந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படிதான்ப்பா உருவாக்க முடியும். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எப்படி உருவாக்க முடியும்? அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. சில காரியத்திற்கு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாஸ்டர். ஒரு நாள் தான் பிரச்சனை இல்லை பாஸ்டர், ஒரு மாசம்னா பிரச்சனை இல்லை, ஒரு வருஷம்னா பிரச்சனை இல்லை. 15 வருஷமா நான் மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், 20 வருஷமா நான் மட்டும்தான். நான் நம்புறேன் அப்படி 20 வருஷமா நீங்க அப்படி பண்றதுனால தான் இது வரைக்கும் உங்க குடும்பமா இருக்குது. அதனால தான் உங்க குடும்பம் இவ்வளவு தூரம் வந்திருக்குது. நீங்க மட்டும் அந்த இடத்துல எனக்குன்னு விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு மனம் போல போன போக்கில் போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க குடும்பம் இருந்திருக்காது, உங்க பிள்ளைங்க இருந்திருக்காது, உங்க குடும்பமா இருந்திருக்காது. உங்க சாக்ரிஃபைஸ் தான் இதுவரைக்கும் உங்க குடும்பத்தை கட்டி நிறுத்தி இருக்குது. அதனால அதுக்கு பலன் உண்டு, அதுக்கு பலன் உண்டு. அதனால சோர்ந்தே போகாதீங்க, மனசு தளரவே விடாதீங்க. இவ்வளவு தூரம் பண்ணி இப்படி இருக்காங்களே, பரவாயில்ல, அப்படிதான். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தலைமைத்துவத்தினுடைய ஒரு ஆவியை நம்மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் ஆமேன் சீர்படுத்தவும். அப்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிடுங்க வேண்டியதை பிடுங்கவும், ஆமேன், அழிக்க வேண்டியதை அழிக்கவும், எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடவும், கட்ட வேண்டியதை கட்டவும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டை ஆண்டவர் நம்ம எல்லாரும் மேலையும் இப்பொழுது தரும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆமே நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நல்ல கைகளை தட்டி, இயேசுவே என் குடும்பத்திற்காக, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸை கர்த்தர், ஹல்லேலூயா. அதற்கு பணத்தை யாரிடத்திலும் கேட்க முடியாது, அது யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது மை டியூட்டி, என்னுடைய வேலை. ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கத்துக்காக தான் நான் போன வாரம் இப்படி பலவீனமாக இருந்தேன்னு பிரசங்கத்துக்காக மட்டும்தான் சொன்னேன். அந்த பிரசங்கத்துக்கு இடையில இந்த சாட்சியை சொன்னால் அது உங்களுக்கு நல்ல ஏற்றதாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். மற்ற மாதிரி என்னுடைய மனைவியை தவிர, என் கூட வந்த பிரதர் தவிர வேற யாருக்கும் சொல்லுங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் இதை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அப்படிதாண்டா இருக்கும். இவ்வளோ பேருக்கு நீ பயன்படுற இல்லை, இத்தனை பேருக்கு கர்த்தர் ஒன்று ஆறுதலாக வச்சிருக்காருல்ல, இந்த ஒரு தலைவலியை கூட பொறுக்க முடியாதா? சரி பரவாயில்ல, அவங்களுக்கு எத்தனையோ கால் இல்லை கை இல்லை, அதன் மத்தியிலையும் ஊழியம் செய்கிறாங்க. அவ்வளவு தீவிரவாதிகள் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கேன்ல, பரவாயில்ல. இவ்வளவு தலைவலின்னாலும் உனக்கு சாப்பிட்றதுக்கு கையில் காசு கொடுத்துருக்கேன்ல. இப்படி தான் என்னை நான் மோட்டிவேட் பண்ணேன். இனி தலைவன் நீ அப்படிதான் இருக்கணும், பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கத்தான் செய்யும், அப்படிதான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை என்கரேஜ் பண்றது கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய விஷயத்தை இவ்வளவு கஷ்டப்படுறத வெளியே சொல்ல கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கையில நான் கொடுத்துருக்கிற பொறுப்பை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி இயேசுவிட்ட சொல்லுங்க, உங்க கொடுத்துருக்கிற பொறுப்பை இழந்துடாதீங்க. தகப்பன் அப்படின்ற பொறுப்பு பெரிய பொறுப்பு, தாய் அப்படின்ற பொறுப்பு பெரிய பொறுப்பு, ஒரு ஓனர் அப்படின்ற பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு. உங்க குடும்பத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் இது உங்க மேல கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. உங்க பிள்ளைகளை வளர்த்துறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. இவங்களுக்கு செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நன்றி இல்லாத பிள்ளைங்க, நன்றி இல்லாத கணவன், நன்றி இல்லாத மனைவி, இப்படிப்பட்ட நெகட்டிவ் காரியம் உங்களுக்குள்ள ஓடவே வேண்டாம். அவங்களுக்கு நன்றி இருக்கோ இல்லையோ, கர்த்தர் சொல்றாரு, உங்க பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த பிசாசானாலும் சரி, பிசாசு ஏவி விடுகிற மனிதர்கள் ஆனாலும் சரி, அவங்க முதல்ல எதுல குறி வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பொறுப்பிலிருந்து உங்களை எப்படியாவது விலக்கணும்னு எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பாங்க. சத்துருடைய பெரிய வஞ்சகமே என்ன அப்படின்னா, உங்க கையில ஆளுகன்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வேதத்துல முதல்ல ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தது என்ன கொடுத்தாரு? என்ன அபிஷேகம் கொடுத்தாரு அப்படின்னா, நீ அவைகளை ஆண்டு கொள்ளுவாய். இதுதான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம், இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் வெற்றி. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம எதுல ஆளுக இருக்கிறோம்? நம்ம ஏன் ஆளுக நமக்குள்ள இல்லைன்னா, நம்ம பொறுப்புல நம்ம கவனமா இல்லை, நம்முடைய பொறுப்பை நம்ம தார வார்த்துட்டோம், நம்முடைய பொறுப்புல நம்ம உண்மையா இல்லை, நம்முடைய பொறுப்புல நமக்கு அர்ப்பணிப்பு இல்லை. நம்முடைய பொறுப்பை நம்ம என்னவா நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஏசா மாதிரி அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. நம்முடைய பொறுப்புல நம்ம தவறிட்டோம். ஒரு காரியம், ஒரு நபர்
ஒரு சூழ்நிலை வந்து எதிராக இருக்கு அப்படின்றதுக்காக நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு போறது ஒரு பொறுப்பாக இருக்கிறவனுடைய அழகு அல்ல. அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றது தான் அந்த பொறுப்பாக இருக்கிற மனுஷனுடைய அபிஷேகம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு பொறுப்பில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, எனக்கு சாதகமாக இல்லைன்னா நான் தூக்கி போட்டுருவேன், சாதகமாக இல்லைன்னா நான் எதிராகிடுவேன், சாதகமாக இல்லைன்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்றது பொறுப்பில் இருக்கிற பிள்ளை அல்ல. எனக்கு சாதகமாக இல்லைன்னா கூட நான் பொறுத்திருந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு சாதகமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றது தான் பொறுப்பாக இருக்கிறவருடைய தலைவர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம். ஆமென். அதனால இதுவரைக்கும் நீங்க விட்டுருக்கலாம். ஆனால் இன்னி ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல கேளுங்க. எனக்கு மறுபடியும் இழந்து போன அந்த பொறுப்பை தாங்க. நான் என்னவா இருப்பேன்னா, நான் உண்மையா இருப்பேன். சில இடத்துல இருந்து எடுக்கிற வரைக்கும் அவ்வளவு நானும் என்னுடைய ஊழியத்தில் நிறைய பார்த்துருக்கிறேன். பாருங்க, சிலர் வந்து அவ்வளோ நல்லா இருப்பாங்க, சிலர் நல்லா ஐக்கியமா இருப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காது, இவன் என்ன இப்படி ஓவரா போறான், இதென்ன இப்படி ஓவரா வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை ஏற்றி விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க. அப்படியே ஊழியத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அப்படியே ஸ்டேஜை விட்டு பிரிச்சிருவாங்க, அப்படியே பாஸ்டரை விட்டு பிரிச்சிருவாங்க. அப்படியே பிரிச்சுட்டு அவங்களை எப்படியாவது எங்க கொண்டு வருவாங்க, வெளியே கொண்டு வந்துருவாங்க. இப்ப வெளியே கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு யாரு வெளியே கொண்டு வந்தாங்களோ அவங்களே பேசுவாங்க. பாருங்க, நீ பேசாம அங்கே இருந்திருக்கலாம், நீ பேசாம அதோட இருந்திருக்கலாம், நீ எதுக்கு இப்படி வெளியே வந்த, நீ எதுக்கு இப்படி கோவிச்சிட்ட, உன் பொறுப்பை நீ எதுக்குப்பா. அந்த பொறுப்புல நிக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாது. அந்த பொறுப்பு நம்மளை விட்டு போயிட்டு இன்னொருத்தர் அந்த பொறுப்புல நிக்கிறாங்க பாருங்க, அப்ப நமக்கு ஒரு வலிக்கும் பாருங்க. அந்த வலி உங்களுக்கு ஒரு மோசமான வலியா இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, பொறுப்பில் நிற்கும் போது நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் 90% ஆண்டவரா அந்த இடத்திலிருந்து உங்களை எடுக்காம நீங்களா அந்த பொறுப்பை விட்டு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அது உங்களுடைய திறமையினால வந்ததல்ல, உங்களுடைய முயற்சினால வந்ததல்ல. அந்த பொறுப்பை கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு, சித்தமானவர்களுக்கு கர்த்தரே கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். திருச்சபையில் ஒரு பொறுப்பு கிடைக்குதா, வேலை ஸ்தலத்தில் ஒரு பொறுப்பு கிடைக்குதா, குடும்பத்தில் ஒரு பொறுப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறதா, அந்த பொறுப்பை எக்காரணம் கொண்டு நீங்க விட்டுறக்கூடாது. எப்படி நீங்க விடுவீங்க? அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர், நீங்க அப்டேட் ஆகுறீங்களா பரவாயில்ல, அந்த பொறுப்புல இருந்து இன்னொரு பொறுப்புக்கு போறீங்களா, பெரிய பொறுப்புக்கு போறீங்களா, தாராளமா போங்க, அதை நான் தவறுன்னு சொல்லல. ஆனா ஒரு பொறுப்புல இருந்து எடுக்கிறது, அவங்க தூக்கி வீசுறாங்களா அதை குறிச்சும் கவலை இல்லை. அவங்க ஒரு பொறுப்புல இருந்து உங்களை தூக்கி வீசினாங்கன்னா கர்த்தர் அதை விட ஒரு 10 பொறுப்பு உங்களுக்கு தரதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நீங்க உங்களுடைய சுயத்திற்காக, யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக, இல்லைன்னா உங்களை குறைவா ட்ரீட் பண்றாங்கன்றதுக்காக, கஷ்டம் அப்படின்றதுக்காக அந்த பொறுப்பை எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, விட்டு தரவே கூடாது. ஏன்னா அது யார் வச்சதுன்னா கர்த்தர் வைத்தது, கர்த்தர் வைத்தது, கர்த்தர் வைத்தது. இது யாராவது ஒருத்தர் இழந்திருக்கிறீங்களா, அந்த பொறுப்பை இழந்திருக்கிறீங்களா, நீங்க அப்டேட் தான் ஆகணும். பொறுப்பின் மேல பொறுப்பு வரணும், பதவியின் மேல பதவி உங்களுக்கு வரணும், உயர்வின் மேல உயர்வு உங்களுக்கு வரணும், படிக்கிறதுக்கு மேல படிக்கிறது வரணும். அப்படியே டீ பாயா ஆரம்பிச்சு மேனேஜரா போய் உட்காரணும். அது அப்படிதான் பண்ணணுமே தவிர விட்டுட்டு ஓடிடக்கூடாது. இனி எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் இவங்களை பொறுப்புல இருந்து எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க கொஞ்சம் சகிச்சு நீங்க உட்காருங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு நிலைப்படுத்தணும், அந்த பொறுப்பில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கணும், அந்த பொறுப்பில் இருந்து அடுத்த லெவல் பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அது வரைக்கும் வருகிற கஷ்டத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கு விரோதமா பொறாமைப்பட்டு உங்களை அந்த இடத்துல துரத்தணும்னு நினைக்கும் போது கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனை வர்றதற்கே காரணம் என்னன்னா, அடுத்த பெரிய பொறுப்பு உங்க தலை மேல வரப்போகுது. அதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஆமென் உங்களை அப்படி வச்சிருக்கிறார். மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, மொர்தெகாயினுடைய கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. என்ன பொறுப்பு அப்படின்னா, ஒரு சீப்பான பொறுப்பு மாதிரி எல்லாருக்கும், சாதாரணமான பொறுப்பு. ஆமானுக்கு அந்த பொறுப்பு எப்படி தெரியுதுன்னா அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவன் கேட் வாட்ச்மேன், அவன் வந்து வாட்ச்மேனா நின்று இருக்கிறான். அதனால ஆமானுக்கு அவன் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு என்னவா இருந்துச்சாமா, அற்பமா தெரிஞ்சிச்சாமா. என்னன்னா ஒன்னை மட்டும் அழிச்சா அது என்னுடைய, உன்கிட்ட சண்டை போட்டா எனக்கு அழகு இல்லடா, உன் குடும்பத்திட்டே சண்டை போடணும், உங்க வம்சத்திட்டே சேர்த்து சண்டை போடணும், உன் ஒருத்தனை கொண்டு எனக்கு அழகு இல்லை, உன் குடும்பத்தையே அழிக்கணும்டா, அதுதான் கொஞ்சமாவது எனக்கு அந்த மாதிரி. ஆனா ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் எழும்பி அவரை கொல்ல பார்க்கிற செய்தியை அறிஞ்சு ராஜாவுடைய உயிரை காப்பாத்திட்டாரு. அந்த காப்பாத்தினதுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. திரும்பவும் எங்க தான் உட்காந்து வேலை பார்க்கிறாரு,
சொல்லுங்க. ஆனா எனக்கு அங்கீகாரமே கிடைக்கல, எனக்கு தட்டி கொடுக்கவே இல்லை. நீங்க எஸ்தரை 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடினால் அகாசுவேனின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அப்போ இந்த மொர்தெகாய் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அந்த ராஜாவுடைய உயிரை காப்பாத்துனதுக்கு அவனுக்கு அடுத்த போஸ்டிங் கிடைக்கல. ஆனா கூட தனக்கு கொடுத்தப்பட்டிருக்கிற பொறுப்பு சின்னதா இருக்குதோ பெருசா இருக்குதோ, அதுல அவன் என்னவா இருந்தான்னா, அங்கீகாரம் கிடைக்கலன்னா கூட அதை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அந்த பொறுப்புல இருந்து அடுத்த ஒரு மேன்மையான பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்தாரா? நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஆண்டு உங்களுடைய பொறுப்புகளை அதிகரிக்கிற ஒரு ஆண்டாய், இருக்கிற பொறுப்பிலிருந்து இன்னொரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு ஆண்டாய், கர்த்தர் அடுத்த ஒரு லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற ஒரு வருஷமாய், ஆமேன், இன்னும் நிறைய காரியத்திற்கு அதிகாரியாய், நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, நீ 5க்கு தான் உனக்கு நான் அதிகாரியா வச்சேன், நீ 10க்கு அதிகாரியா மாறிட்ட, இப்ப நான் உனக்கு 15க்கு உனக்கு அதிகாரியா வைக்கிறேன், உன்னை 20க்கு அதிகாரியா வைக்கிறேன்னு கர்த்தர் அதிகாரத்திலே கர்த்தர் வளர பண்ணுவாராக. ஆமேன். இந்த மோசே நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லவர். ஏசப்பா ஆண்டவருக்கும் மோசே ரொம்ப நல்லவர். ஆனா மோசே யாருக்கு ரொம்ப கெட்டவர் தெரியுமா? யாருக்கு கெட்டவர்? மோசேயினுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப கெட்டவர். ஏன் அப்படின்னா, இவர் கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இவர் என்னவா இருந்திருக்கலாம்? இவர் சன்னியாசியா இருந்திருக்கலாம். மோசேக்கும் தாடிக்கும் சன்னியாசின்றது பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் கல்யாணம் ஏதோ பண்ணினாரே தவிர, அந்த சிப்போராளுக்கு தான் கல்யாணம் பண்ணதுனால 2 குழந்தைய தான் பெற்று கொடுத்தாரே தவிர, வேற அந்த அம்மாவுக்கு அவரால் ஒரு நன்மை கூட கிடைக்கல. ஏச்சும் பேச்சும் தான் கிடைச்சிருச்சு. சொந்த சகோதரியாகிய மிரியாம் எல்லாம் சொல்றாங்க, ஆமா ஆமா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? போன ஊர்ல மீதியானியுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் தானே நீ. இவரால் யாருக்கும் அவமானம்? சிப்போரால். என்ன சொல்ல வர்றாங்க அது புரியுதுல்ல உங்களுக்கு? அப்படின்னா கர்த்தர் உன்னை கொண்டு மட்டும்தான் பேசுவாரா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ போன இடத்துல அந்நிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தல்ல அப்படின்னா அவனை குத்தி காமிக்கிறாங்க. யார் இருக்கும்போது? தன்னுடைய அந்நியார் இருக்கும்போது. எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆனா இந்த சிப்போராளுக்கு தன்னுடைய கணவனாரையில அனுப்பிவிடப்பட்ட சிப்போராள் எகிப்தில் அவங்க இருக்கும்போது, இவர் எகிப்துக்கு வந்துட்டாரு. வந்தவரை என்ன பண்ணிட்டாருன்னா, நீ வீட்டுக்கு போமா, இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் சரியில்லை, உன்னை எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு அனுப்பிவிட்டாரு. அனுப்பி விட்டவர் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து எப்படி புறப்பட்டாங்களாமோ, நம்ம போடும் அணி அணியாய் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. எல்லாரும் நல்ல கை தட்டி சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லி பாடிட்டு போறாங்க. எத்தனை லட்சம் பேரு? நேற்றைக்கு பொங்கலுக்கு சென்னையிலிருந்து 14 லட்சம் பேர் வெளியே போனாங்களாம். 14 லட்சம் பேர் வெளியே போனாங்க. நான் இங்கேருந்து ஒசூர் மீட்டிங் போகும்போது ரோடு அந்த பைபாஸ் ரோடு அவ்வளோ காலியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் காரு, எங்கே பார்த்தாலும் வண்டி, அத்தனை பேர் ஊருக்கு போகிறாங்க. அப்போ இவ்வளவு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. மேலே இருந்து பாலத்துல இருந்து பார்த்தா அவ்வளோ வண்டி லைட் எரிஞ்சு நின்று இருக்குது. சரி, இத்தனை பேர் ஊருக்கு போறாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு இல்லை. இப்போ எத்தனை லட்சம் பேர் போறாங்க? 20 லட்சம் பேர் ஒரு லைன் பிடிச்சி நடந்து போனா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய அத்தனை பேரும் எப்படி போறாங்க? துக்கத்தோடையா போறாங்க? பையில அவ்வளோ தங்கத்தையும் பொன்னையும் வள்ளி வாரிட்டு சந்தோஷத்தோட 400 வருஷம் சேர்த்து மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து போங்க தள்ளி விட்டாங்களாம். அப்படி போகும்போது யார் மட்டும் இல்லை, சிப்போரால்ன்றது அந்த 20 லட்சம் பேர்ல ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, 20 லட்சம் பேர்ல தலைவனா இருக்கிற மோசையினுடைய கேட்கல எவ்வளவு பெரிய போஸ்டிங், எவ்வளவு பெரிய இடம். ஆனா யார் இல்லை? நீங்களா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். உங்க கணவனார் சாதாரணமான ஒரு பர்சனா 1000ல் 1 நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பரவாயில்ல. அந்த கல்யாண வீட்டிலே மாமா உங்க கணவனார் தான். அவருடைய கீழே தான் எல்லாமே நடக்குது. ஆனா யாருக்கு அங்க மரியாதை இல்லை? ஹலோ, உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதையே இல்லை, உங்களை கூப்பிடவே இல்லை. நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி போவேனாயா நீரு? என்னையே கூப்பிடாத இடத்துக்கு நீ என்ன பெரிய மாமா? வாரம் வீட்டில் உட்காரு. அந்த மாமாவும் வேண்டாம், அந்த மச்சானும் வேண்டாம், அப்படி ஒருத்தர் ஒன்று சொந்த கொண்டாட வேண்டிய அவசியம்
இல்லை, நீங்க போக கூடாது. நீங்க போனீங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன், நீங்க போனீங்கன்னா நான் தீ கூட குளிச்சுவேன், நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன், நீங்க வரும்போது வீட்டில் இருக்க மாட்டேன், ஆள் இருக்காது அப்படின்னு நிறைய பேர். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய போஸ்டிங். ஆனால் இந்த சிப்போரால் என்ன பண்ணலைன்னா கூப்பிடவே படலை, அழைக்கப்படவே இல்லை, அங்கே இல்லை. இவர் ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போனது பிறகு சரி யாரையாவது 2 பேரை கூப்பிட்டு, எப்பா எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, என் மனைவி என் பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க, நீ போய் கூப்பிட்டாலே வந்துடுவாங்கன்னு சொல்லி யாராவது ஒரு முக்கியமான ஊழியக்காரர்களை அனுப்பி ஒரு ரதம். அவனுக்கு கேட்டால் குதிரை கொடுக்க மாட்டாங்களா, அவனுக்கு கேட்டால் பொருள் கொடுக்க மாட்டாங்களா, மோசே கண்ணை பிடிங்கி கொடுக்க கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வசதி அவனுக்கு. இவர் செய்ய வேண்டாங்க, நிறைய மனைவி அப்படி நீர் செய்ய வேண்டாயா, ஆனால் யாரையாவது வச்சாவது செஞ்சிருக்கலாம்ல, அனுப்பி அதையும் செய்யலை. இப்போ அந்த சிப்போராளுடைய அப்பா மாமனார் இருக்கார்ல எத்ரோ, அவர் என்ன மாதிரி ஒரு மாமனார். அவர் என்ன பண்றாருன்னா, சரி அவருக்கு ஒரு நிறைய வேலை இருக்கும், அவர் என்னமோ என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. சரி அவருக்கு ஏதோ வேலை இருக்கும்பா, 20 லட்சம் பேர் நடத்துறாரு, அவருக்கு பொறுப்பு இருக்காதாப்பா, ஒன்னே நினைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி அவருக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம அவர் கோஆபரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகளையும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளையும் கொண்டு வந்து இவரே கூட்டிட்டு வராரு. இவங்க வழி நடுக்க வராரு. வந்துட்டு இப்ப மோசைக்கு ஒரு நியூஸ் போகுது. என்ன நியூஸ் போகுது அப்படின்னா, உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளும் உங்க மாமனாரும் வந்திருக்கிறார். நம்ம என்ன நினைப்போம், போச்சுடா முடிஞ்சு வர்றாளா, ஐயோ நம்ம கூப்பிடல, நம்ம மறந்துட்டோம், இன்னைக்கு தலையில இடி விழ போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம பசங்கன்னா ஓடுவாங்க. ஆனா இவர் ஒன்றும் இல்லாம கூலா வந்து ஸ்ட்ரெயிட்டா யாரை போய் கட்டி பிடிக்கிறாரு தெரியுமா, மாமனாரை போய் கட்டி பிடிக்கிறார். நம்மளா இருந்தா எனக்கு ஏப்பா அவர் உனக்கு ஒய்ஃபா இல்லை நான் ஒய்ஃபா, எங்க அப்பா இருந்தாலும் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு என்னை பார்க்கவே இல்லை, என்னை வந்து பார்க்காம போய் எத்ரோவை கட்டி பிடிச்சிடாரு. கட்டி பிடிச்சி தன்னுடைய கூடாரத்துக்குள்ள, நீ வாசிங்க, இதெல்லாம் நான் கதை அடிக்கல, நீ ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்க, இது பைபிளில் இருக்கிறது. அந்த மாமனாரை கூட்டிட்டு போய் எங்க போனாரமோ கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போய் மனைவிட்ட ஒரு வார்த்தை பேசல, பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசல, இந்த மாமனார் இடத்துல கதையா சொல்றாரு. நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், கர்த்தர் அப்படி நடத்தினாரு, 10 வாதம் வந்துச்சு, என்ன மாதிரி அப்படியே எகிப்தினுடைய பார்வன் எல்லாம் அப்படியே அரண்டுட்டான், இவனு பயங்கரமா. உடனே எத்ரோக்கும் அவ்வளோ சந்தோஷமாகுது, இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் செஞ்சாரா, சரி தூங்கலான்னு 1 மணி ஆச்சு, தூங்கிட்டு காலையில விடிய காலத்துல இவர் பார்த்தா ஆளை காணோம். எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாரு, நேர டியூட்டிக்கு போயிட்டாரு. ஏன்னா அங்க ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா லைனா காத்து கிடக்குறாங்க. நேர போய் ஒரு கல்லுக்கு மேல உட்காந்து, வா என்ன பிரச்சனை உனக்கு, ஆடு பிரச்சனையா, சரி போ இன்னொருத்தன் வா அப்படின்னு லைனா. இந்த மாமனார் என்ன காலைல எந்திரிச்சு போயிட்டாரா, ஏதாவது சொன்னாரா, எதுவும் சொல்லல. இவர் போய் பார்த்தா அவ்வளோ 1000 பேர் லைன்ல நின்று இருக்கிறாங்க. அத்தனை பேர் லைன்ல நிற்கும் போது ஜனங்களை பார்த்த உடனே இந்த மாமனார் சொல்றாரு, என்னப்பா நீயும் காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிற, இந்த ஜனங்களும் லைன்ல காத்து கிடக்குறாங்க, இப்படி இருந்தா நடக்காது, நல்ல தலைவர்களை 70 பேரை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு அது அப்படியே முடியுது. ஆனா இந்த சிப்போராள் இந்த மோசே வந்து ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் முறுத்தி, ரொம்ப ஆண்டவர் கோபப்பட்டு மோசையை கொல்ல பார்க்கும்போது வேதம் சொல்லுது, தன்னுடைய மகனுடைய நுனித்தோளினால, இவர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன், இவரை கண்டிப்பா கொல்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு யார் தரப்புல என்ன தெரியுமா, ஒரு அந்நிய ஸ்திரீயாகிய சிப்போராள், தன்னுடைய கணவனாரால நேசிக்கப்படாத ஒரு சிப்போராள், தனக்கு பாசம்னா என்னன்னே யாரும் காமிக்காத ஒரு சிப்போராள், தன்னையும் பிள்ளைகளையும் ஒரு வார்த்தை கூட ஆறுதலா விசாரிக்க கூட முடியாத அந்த சிப்போராள். ஏன் அப்படின்னா, அந்த சிப்போராள் ஒரு முடிவு எடுத்தா, கணவனார்னு ஒருத்தரை என் கையில கொடுத்துட்டாங்கல்ல, அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்குரியது அப்படின்னு சொன்னா, எனக்குரியது. இவர் என்னுடைய ரத்த சம்பந்தமான புருஷன், இவர் என்னுடைய ரத்த சம்பந்தமான புருஷன். இந்த சிப்போராள் வந்து முன்னாடி நின்னா யாரால கூட தண்டிக்க முடியல. சொல்லுங்க, கேட்கல, கர்த்தரால கூட தண்டிக்க முடியல. அப்புறம் நான் நம்புறேன், உங்க கணவனார ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளா இருக்கலாம், கர்த்தர் அவரை அடிக்கிறதுக்கு நிக்கலாம், ஆனா நீங்க திறப்புல நின்னீங்கன்னு வைங்களேன், உங்கள் நிமித்தமா உங்களுடைய கணவனார கர்த்தர் காப்பாத்துகிறவர். அவ்வளவுதான். தன்னுடைய கணவனார் அழியணும், தன்னுடைய கணவனார் ஒன்றும் இல்லாம போகணும் அப்படின்னு நினைக்கல. என் மேல பாசமே இல்ல இருக்குல்ல, விளட்டும். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். தன்னுடைய ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஜெபம் பண்றதுக்கு, பாஸ்டர் ஆண்டவர் பொட்டனி மேலே ஒன்றை கொடுக்கணும் அவருக்கு, ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற கொடுப்பில் இந்த மொத்த பிஸ்னஸும் சீரோவாகி அவர் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துடணும். யார? ஹலோ, கணவனார.
இவர் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இவர் என்ன பண்ணுவாரு, நீங்க இவர் அடிக்கணும், ஆண்டவர் அவரை உடைக்கணும். அவருடைய கையில ஒரு வருமானத்தை கூட பார்க்க கூடாது. பணம் இருக்கிறதுனால தானே இவர் ஆடுறாரு. பணத்தை எடுத்தா இதெல்லாம் ஒரு மனைவிங்களாங்க? எப்படி வெளியில மனைவின்னு சொல்லிட்டு தெரியுங்க, என்னதான் பண்ணட்டுமே. அதே மாதிரி இது மனைவிக்கு மட்டும் இல்லை, கணவனார் அவ்வளவு ஒரு சிஸ்டரை அப்படி உடைச்சு நொறுக்கி மனசை வேதனைப்படுத்தி கொல்றதுக்கு சமானமா எப்படி நடத்த முடியுது, எப்படி நடத்த முடியுது? ஆனா இந்த சிப்போராளுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும். என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னை மதிக்குதோ என்னை மதிக்கலையோ, என்னை திட்டுறாங்களோ, அதை பற்றி எல்லாம் இல்லை. எனக்கு கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ண போறேன், நான் காப்பாற்றுவேன். ஆமேன் சொல்லுங்கள். கணவனை அடிக்கணும்னு ஜெபம் பண்ணீங்களா? அது உண்மையான பாசமா இருந்தா அடிக்கணும்னு கேட்கல. ஏன்னா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்களும் ஜெபம் பண்ணி இருப்பீங்களோன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட ஜபங்கள் எல்லாம் ஏறுத்தீங்களோ தெரியல. பாஸ்டர் போன வாரம் தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தார், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால ஒரு ஜபதூபத்தை போட்டேன். போற வழியில, ஆண்டவரே பைக்ல இருந்து விழ வைங்க, அதை ரொம்ப அடி கொடுக்காதீங்க, லைட்டா தட்டிடுங்க, ஏன்னா ரொம்ப அடி கொடுத்தா நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணீங்களா? இந்த மாதிரிலாம் நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு, அதான் அவருக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கும். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, சந்திங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்க பிள்ளையா மாறட்டும்னு ஜெபம் பண்ணுங்க, அவர் வேதத்தை தூக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதே நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னா, உங்க சொந்த சரீரம் அழியணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. தன் சொந்த சரீரத்தை பகைப்பவன் ஒருவனும் இல்லையே. அதே மாதிரி மனைவிக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் மனைவியை மாற்றுங்க, அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கத்தர் கொடுங்க, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனா என் மனைவியினுடைய காலை உடைங்க, வாயை கட்டுங்க, வாயை உடைங்க, ஆண்டவரே பல்லு மொத்தம் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலும் ஜெபம் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப பேசுற, ஆண்டவரே நாக்கை எடுத்து பிடிங்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு எப்ப ஜெபம் பண்ண முடியும்? இல்ல அந்த மாதிரி. இது என்ன, சொந்த சரீரத்தை பகைப்பவன் ஒருவனும் இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இயேசுவே, என் கையில கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் என்ன பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. அந்த பொறுப்புல உண்மையாயிரும் மகளே, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. பொறுப்பு உங்க தலைமையில இருக்குது, அவ்வளவுதான். உங்க பொறுப்பு உங்க தலைமையில இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பை சுமந்த, மிகப்பெரிய பொறுப்பை நமக்காக செய்த இயேசு நமக்காக என்ன பண்ணாருன்னா, அவர் தியாகம் தான் பண்ணினாரு. அவருடைய தியாகம் தான் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அவருடைய தியாகம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அவருடைய ரத்தம் தான் என்ன இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறது. அவர் எனக்காக கரையம் பண்ணினது ஒண்ணு கூட வீணா போகல. அவர் தம்மை தாமே வெறுத்து, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமென், தன்னை முழுவதுமாய் எனக்காக தாழ்த்தினார். என்னை இழக்கிறதுக்கு அவர் நினைக்கவே இல்லை, என்னை விட்டு கொடுக்கிறதுக்கு அவர் நினைக்கவே இல்லை. என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாய் எல்லாத்தையும் அவர் தாங்கினார். அவமானத்தை தாங்கினார், அவருக்கு மேல மூஞ்சில காரி துப்புனதை அவர் தாங்கினார், அடிச்ச அடிகளை எல்லாம் அவர் தாங்கினார். எனக்காக கடைசியில ஜீவனையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்து என்ன முன்னாடி வச்சு என்ன நல்லா வைக்கணும்ன்ற அந்த ஒரு பொறுப்பு அவர் தலை மேல இருந்ததுனால மரணம் வரைக்கும் எனக்காக போராடி. சகோதரியே, நீங்க மரணம் வரைக்கும் உங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போராடணும். சகோதரனே, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நீங்க மரணம் வரைக்கும் நீங்க போராடணும். உங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மரணம் வரைக்கும் நீங்க போராடணும். உங்க பிள்ளைகள் சந்திக்கப்படுவதற்கு நீங்க மரணம் வரைக்கும் போராடணும். காரணம், உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கத்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க தான் நம்ம தான், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படியே எளிமை நின்று எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இனி வாழ்ந்து காட்டுவேன். கர்த்தர் உங்க மூலமாய் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்திற்கு கொண்டு வர போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்க தான் என்ன கவனிங்க, நீங்க தான் எடுத்து செய்யணும். கண்ணும் கருத்துமா இருக்கணும். நம்முடைய பொறுப்பை வேற யாருக்கும் விட்டுத்தர, சத்தமா சொல்லுங்க, விட்டு தரவே கூடாது. என் குடும்பத்தை யாருக்கும் விட்டு தரவே கூடாது. என்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேற யாருக்கும் நான் தாரை வார்த்தரவே கூடாது. அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நான் அமைதியா இருந்துடவே கூடாது. என் பொறுப்புல நான் கவனமா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க, என் கையில எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆண்டவரே. இந்த செய்திக்கு முன்னாடி நான் நிறைய இழந்துட்டேன், என் செய்திக்கு முன்னாடி நிறைய நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா நான் இனி விட்டு தர மாட்டேன்.
இனி நான் இழக்க மாட்டேன். என் கையில் கொடுக்கறத நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். என் பிள்ளையை எப்படியாவது அதுலேருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். என் கணவனாரை கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு அற்புதத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என் மனைவி அப்படி கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அப்படி நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் தலையின் மேல வரட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. குடும்பத்தை உடைக்கிறவர் கர்த்தர் அல்ல, குடும்பத்தை கட்டுகிறவர் தான் கர்த்தர். குடும்பத்தை பிரிக்கிறவர் கர்த்தர் அல்ல, குடும்பத்தை இணைக்கிறவர் தான் கர்த்தர். ஓ, முப்புரி நூல் சீக்கிரம் அறாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எந்த இடத்திலுமே ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்குறவர் அல்ல, அவர் கட்டுகிறவர். கொஞ்சம் பொறுமையா இருப்போமே ஆனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டுகிறதற்கு வல்லவர். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அம்மா, பிரதர், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இப்படிதான் இருக்கும் குடும்பம், அப்படிதான்ப்பா, நீ சகிச்சு போப்பா, நீ தாங்கி போப்பா, நீ அதை கட்டியிருப்பா, எப்படியாவது கட்டியிருப்பா, அப்படி சொல்லி கொடுங்க. ஆனா அதே நேரத்தில் உங்க பிள்ளைகளுக்குள்ள விஷத்தை விதைச்சிடாதீங்க, வெறுப்பை விதைச்சிடாதீங்க, குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி வார்த்தைகளை விதைச்சிடாதீங்க. தாழ்ந்து போகிறதற்கு நீங்க வழி நடத்துங்க. ஏன்னா அவங்க தலைவன் கர்த்தர் அவங்க கையில தந்திருக்கிறார் அந்த பொறுப்பை. ஆமே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. உங்க கிருபையின் கரங்களினால் எங்களை தாங்கினதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும், உன்னை விட்டு போன ஆளுகை உன்னிடத்திற்கு வரும், நீ இழந்த ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஆளுகை மீண்டும் உன்னுடைய கரத்தில் வரும். அந்த ஆளுகை நான் தருவேன். நீங்க கொடுத்த வார்த்தையை உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை கரத்தில் எடுங்க ராஜா. இன்னைக்கு எந்தெந்த ஜப குறிப்புகளோடு இந்த சத்தத்தை கேட்குறாங்களோ அத்தனை ஜப குறிப்புகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. இயேசுவே, அந்த ஜபத்திற்கு நீர் பதில் தருவீராகப்பா. அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போது எங்க பிள்ளைகள் சாட்சியோட வரணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தர் போன ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எனக்கு அற்புதம் செய்தார் என்று இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் சாட்சி சொல்லுவார்களாக ஆண்டவரே. அவங்களுடைய மனசு உங்களுக்கு தெரியும். இத்தனை பேருக்கும் தனித்தனியா நான் ஜெபம் பண்ண முடியலப்பா, ஆனா எனக்கு தெரியும் நீங்க நிரப்புனீங்கன்னா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் நிரப்புவீங்க, ஒரே டைம் எல்லாரையும் நிரப்புவீங்க. அந்த தெய்வம் இப்போ இந்த சத்தத்தை எத்தனை ஆயிரம் பேர் கேட்டாலும் அத்தனை பேரையும் ஒரே அடியா அற்புதம் செய்கிற கர்த்தர், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.